இந்த மே தினத்தை நாம் நினைவு கூறும் பொழுது காரல் மார்க்ஸ் அவர்களை நாம் நினைவு கூற வேண்டும். அவர் எழுதிய தாஸ் கேபிட்டல் என்ற அந்த புத்தகத்தையும் நாம் நினைவு கூற வேண்டும். உலக தொழிலாளர்களுக்காக எழுதப்பட்ட ஒரு புத்தகம். அவற்றை முன்னிட்டு உழைப்பாளருடைய உயர்வை போற்ற வேண்டும் என்பதற்காக இந்த மே தினம் இன்றைக்கு நாம் உலகம் முழுவதும் அனுசரிக்கிறோம். இதை நம்ம அப்சர்வ் பண்றதுக்கான காரணமே உழைப்பாளர்களை உயர்த்த வேண்டும். ரைட். 10 மைனர் ஆக்ட் இதுவரை எடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு மைனர் ஆக்ட்ஸ். அதில் இது முதல் ஆக்டாக டான்பிட், டிஎன்பிஐடி ஆக்ட் என்று சொல்வார்கள். டான்பிட் ஆக்ட், தமிழ்நாடு ப்ரொடெக்ஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் டெபாசிட்டர்ஸ் இன் ஃபினான்ஷியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் 1997. தமிழ்நாடு நிதி நிறுவனங்களில் வைப்பு தொகை செலுத்தியோர்களது நலம் காக்கும் சட்டம் 1997 வந்த சட்டம் இது. இந்த சட்டம் மிக முக்கியமான ஒன்று. இந்த சட்டம் இயற்றுவதற்கு மிக முக்கியமான காரணம், இன்றைக்கு நகர்ப்புறங்களிலும் சரி அல்லது கிராமப்புறங்களிலும் சரி, நம்முடைய ஆசைகளை எண்ணங்களை தூண்டிவிட்டு நீங்கள் 100 ரூபாய் முதலீடு செய்தால் உங்களுக்கு 10 மாதத்தில் 10,000 ரூபாய் கிடைக்கும். 1000 ரூபாய் முதலீடு செய்தால் அடுத்த மாதத்தில் உங்களுக்கு 2000 ரூபாய் கிடைக்கும். இது போன்ற வார்த்தைகளை பயன்படுத்தி ஆசைகளை தூண்டிவிட்டு பொதுமக்களிடமிருந்து பணம் வசூல் செய்து பிறகு அந்த பணத்தை சரிவர திருப்பி கொடுக்காமல் ஏமாற்றுகின்ற ஒரு சூழல்கள் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. இவற்றையெல்லாம் தடுக்க வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தில் நம்முடைய தமிழ்நாடு சட்டப்பேரவையின் மூலமாக இந்த லெஜிஸ்லேச்சர் கொண்டு வந்தாங்க. தமிழ்நாடு சட்டமன்றம் தான் இந்தியாவிலேயே முதலாக இந்த டான்பிட் ஆக்டை கொண்டு வந்தாங்க. இந்த டான்பிட் ஆக்ட் மூலமா நீங்க மெட்ராஸ் ஹைகோர்ட் உள்ள பாத்தீங்கன்னா ஃபேமிலி கோர்ட் இருக்கும், ஃபேமிலி கோர்ட் மேல இருப்பாரு. இந்த டான்பிட் ஆக்ட் மூலமா என்னென்ன செய்யலாம், இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம நடைமுறைக்கு மிகவும் பயனுள்ள ஒரு சட்டம் இது. இதுக்கு ஒரு ஜிஓ எல்லாம் போட்டிருக்காங்க. இந்த வழக்கெல்லாம் விசாரிக்கணும்னா எந்த போலீஸ் ஆபீசர் விசாரிக்க முடியும்? இது முதல் கேள்வி. இந்த டான்பிட் ஆக்ட்ல கேஸ் போடுறாங்கன்னா எந்த செக்ஷன், இந்த வழக்கை யார் விசாரிக்க முடியும்? இதுக்கு ஒரு ஜிஓ தமிழக அரசு பாஸ் பண்ணிருக்காங்க. ஜிஓ நம்பர் 1697, தமிழக அரசாணை எண் 1697, ஜனவரி 1, 2000 கொண்டு வராங்க. இது EOW என்று சொல்லக்கூடிய பொருளாதார குற்றப்பிரிவு தான் இந்த வழக்கை விசாரிக்கும். போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு விங் தனித்தனியா இருக்கிறாங்க. ப்ராகிபிஷன் விங் தனியா இருக்கிறாங்க, சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு தனியாக இருக்கிறாங்க, லேண்ட் கிராபிங் தனியாக இருக்கிறாங்க. இது மாதிரி ஒவ்வொரு விங் தனியாக இருக்கிற போலீஸ் டிபார்ட்மெண்ட். அதுல EOW என்று சொல்லக்கூடிய பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் தான் இந்த வழக்கு, இந்த பொருளாதாரத்தில் ஏற்பட்டிருக்கின்ற குற்றங்கள் சம்பந்தமாக விசாரணை செய்ய வேண்டும் என்று சொல்லி தமிழக அரசு அரசாணை எண் 1697 1697 ஜிஓ நம்பர். இந்த ஜிஓ, this GO was came into force on 1/1/2000. ஏன்னா இந்த ஜிஓ பாஸ் பண்ணது பாத்தீங்கன்னா 24/12/1999 இந்த ஜிஓ பாஸ் பண்றாங்க தமிழக அரசு. இந்த ஜிஓ எப்போ நடைமுறைக்கு வருதுன்னு பாத்தீங்கன்னா it came into force on 1/1/2000 நடைமுறைப்படுத்துறாங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற எக்கனாமிக் அஃபென்சஸ் விங் என்று சொல்லக்கூடிய EOW தான் இந்த வழக்கை பதிவு செய்வாங்க. அவங்க தான் புலன் விசாரணை செய்வாங்க. இறுதி அறிக்கையும் அவர்கள் தான் தாக்கல் செய்வார்கள். இது ஜெனரலா நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். ஆனா அந்த ஜிஓ வர்றதுக்கு முன்னாடி என்ன நிலைன்றது இதனுடைய நிகழ்வு நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அடிஷனல் கமிஷன் ஆஃப் லேண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், நில நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய கூடுதல் ஆணையர் தான் செப்டம்பர் மாசம் 2004 வரை, 2004 ஆண்டு வரை, செப்டம்பர் மாசம் வரை, செப்டம்பர் 2014 வரை இந்த வழக்கெல்லாம் யார் மேற்பார்வையிடுவார்கள் என்று சொன்னால் அடிஷனல் கமிஷனர் ஆஃப் லேண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். செப்டம்பர் மாசம் 2004 ஆண்டு வரை இவர்கள் கண்ட்ரோல்ல தான் இருந்தது. இதுக்கு ஒரு ஜிஓ பாஸ் பண்ணாங்க. அந்த ஜிஓ தான் ஜிஓ நம்பர் 1049 1049 1049 அரசாணை எண் 1049/2004. இது எப்பொழுது வந்தது என்று சொல்லி பார்த்தால் 26/8/2004 இந்த ஜிஓ பாஸ் ஆனது. இந்த 26/8/2004 தான் இதுக்கு யார் காம்பிடென்ட், who is the competent authority for this case அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ரெவன்யூ ஆபீசர், மாவட்ட வருவாய் அலுவலர், அவர் தான் காம்பிடென்ட் அத்தாரிட்டியாக இருந்தார். இதுல நான் டான்பிட் ஆக்டும் இருக்கு.
இப்ப டான்பிட் ஆக்ட் இருக்கு, நான் டான்பிட் ஆக்ட் இருக்கு. இதுல யார் யார் வராங்கன்னா, ரிசீவர் வருவார், லிக்விடேட்டர் வருவார், அட்மினிஸ்ட்ரேட்டர் வருவார், கமிஷனர் வருவார், லிக்விடேட்டர் மினிஸ்டர் ஆஃப் கம்பெனி அவங்களும் வராங்க, சிஜேஎம் வருவாங்க, சிஎம்எம் வருவாங்க. இவங்க எல்லாம் தான் வர்றாங்க. இதுல யார் இந்த வழக்கு சம்பந்தமா யார் விசாரணை செய்வாங்கன்னா, இதுக்கு முன்னாடி சிஜேஎம் சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட், தலைமை குற்றவியல் நீதித்துறை நடுவர், சிஎம்எம் சீஃப் மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட், இவங்க எல்லாம் வந்து கேன் பி ட்ரைடு. சிஜேஎம்மும் சிஎம்எம் இவங்க தான், இந்த 2 நீதிபதிகள் தான், 2 கோர்ட் தான் நான் டான்பிட் ஆக்ட்ல வரக்கூடிய வழக்குகளை விசாரணை செய்வாங்க. இப்ப டான்பிட் ஆக்ட்ல வரக்கூடிய வழக்கை யார் விசாரணை செய்வாங்க பாத்தீங்கன்னா, டிஜே கேடர் உள்ள நீதிபதி தான் விசாரணை செய்வாங்க. அவங்க டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் ரேங்க் டிஜே தான். ஸ்பெஷல் கோர்ட் வந்து கான்ஸ்டிடியூட் பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்கு பேரே டான்பிட் கோர்ட். கோயம்புத்தூர் டான்பிட் கோர்ட், சென்னை டான்பிட் கோர்ட், ஒவ்வொரு முக்கியமான மெட்ரோபாலிட்டன் ஏரியாவில் டான்பிட் கோர்ட் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி வச்சிருக்காங்க. இதுல ஒரு கேள்வி, டான்பிட் கோர்ட்ல வந்து யார் விசாரணை செய்வாங்க? நீதிபதியுடைய ரேங்க் பாத்தீங்கன்னா டிஜே, டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் தான். இதே நான் டான்பிட் ஆக்ட்ல வந்து கேஸ் வருதுன்னு சொன்னா, இதை யார் விசாரணை செய்வாங்கன்னா, சிஜேஎம் தான் விசாரணை செய்வார், அல்லது சீஃப் மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் தான் விசாரணை செய்வாங்க. இந்த நான் டான்பிட் ஆக்டை பொறுத்தவரை யார் அத்தாரிட்டி? ரிசீவர் வருவாரு, லிக்விடேட்டர் வருவாங்க, அட்மினிஸ்ட்ரேட்டர் வராங்க, கமிஷனர் வராங்க. இந்த நான் டான்பிட் கேஸை பொறுத்தவரை சீஃப் ஸ்மால் காசஸ் கோர்ட், இந்த சீஃப் ஸ்மால் காசஸ் கோர்ட் இருப்பாருங்க, அந்த கோர்ட் அதனுடைய ரேங்க் டிஸ்ட்ரிக்ட் செஷன்ஸ் கோர்ட், அதேதான். இந்த இஓடபிள்யூக்கு இதனுடைய எம்எஸ் நம்பர் பாத்தீங்கன்னா 1697, அதாவது இந்த ஜிஓ பாஸ் ஆனது. ஹோம் டிபார்ட்மெண்ட் 24/12/1999 பாஸ் பண்ணாங்க. 1/1/2000 இஓடபிள்யூ தான் விசாரிக்கிறாங்க. இது ஜெனரலா நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். இன்னொரு ஜெனரல் விஷயம், என்பிஎஃப்சி என்று சொல்லக்கூடிய நான் பேங்கிங் பினான்சியல் கம்பெனிஸ். இந்த நான் பேங்கிங் பினான்சியல் கம்பெனிஸ் இதை பேஸ் பண்ணி தான் சார் இன்னைக்கு 4 பேர் 5 பேர் சேர்ந்து ஒவ்வொரு குரூப் ஆஃப் கம்பெனிஸ் மாதிரி வச்சுட்டு இருக்காங்க. புற்றீசல் மாதிரி இன்னைக்கு வச்சுட்டு இருக்காங்க. நாங்க ஒரு சீட்டு கம்பெனி நடத்துறோம், நாங்க தீபாவளி ஃபண்ட்ஸ் வச்சு நடத்துறோம், நாங்க பொங்கல் சீட்டு வச்சு நடத்துறோம், இப்படின்னு சொல்லி ஒவ்வொருவங்களும் இன்னைக்கு 2 பேர் 3 பேர் சேர்ந்து என்ன பண்றாங்க, ஒரு கம்பெனி வச்சு நடத்தாங்க. இந்த மாதிரி புற்றீசல் மாதிரி பரவி இருக்கிறத தடுக்க வேண்டும் என்ற நோக்கத்துக்காக இந்த ஆக்டை கொண்டு வந்தாங்க. இந்த நான் பேங்கிங் பினான்சியல் கம்பெனிஸ் பாத்தீங்கன்னா, அதுல அண்டர் செக்ஷன் 451 கிளாஸ் சி அண்ட் கிளாஸ் எஃப் ஆஃப் தி ஆர்பிஐ ஆக்ட் 1934, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட் இருக்கு, இந்திய சேமநல வங்கி, இந்திய சேமநல வங்கி சட்டம் 1934, அதுல பார்த்தீங்கன்னா என்பிஎஃப்சி சொல்லக்கூடிய நான் பேங்கிங் பினான்சியல் கம்பெனிஸ். ஏன்னா இந்த மாதிரி வச்சு நடத்துறவங்க எல்லாம் வந்து பேங்கிங் கிடையாது, நான் பேங்கிங். அதுல அண்டர் செக்ஷன் 451 கிளாஸ் சி கிளாஸ் எஃப் படி இந்த மாதிரி அமைப்புகள் நிறைய பேர் வச்சு நடத்துவாங்க. நாங்க இந்த கம்பெனி வச்சு நடத்துறோம், நாங்க அந்த ஈமு கோழி கம்பெனி வச்சு நடத்துறோம், நீங்க 1 லட்ச ரூபாய் போட்டீங்கன்னா உங்களுக்கு 10 மாசத்துல 25 லட்ச ரூபாய் நாங்க திருப்பி தருவோம். இப்படி பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து பொதுமக்களை ஏமாற்றுகின்ற இது போன்ற நிறுவனங்களை கட்டுப்படுத்த வேண்டும், தடை செய்ய வேண்டும், ஒழுங்குபடுத்த வேண்டும். இதனால் வந்து இந்த சப்ஸ்கிரைபர்ஸ், இன்வெஸ்டர்ஸ் வந்து ஷால் நாட் பி அஃபெக்டட். அதற்கு அந்த உயரிய நோக்கத்திற்காக தான் இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது. இந்த சட்டத்தினுடைய 2-3 ஜிஓ பார்த்தோம், அவ்வளவுதான். டான்பிட் ஆக்டை பொறுத்தவரையிலும் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் தான் விசாரிக்கிறாங்க, தனி கோர்ட் அதுக்கு எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க, ஸ்பெஷல் கோர்ட். நான் டான்பிட் ஆக்டை பொறுத்தவரை சிஜேஎம் அல்லது சிஎம்எம் அவங்க தான் விசாரிக்க முடியும். இதுக்கு காம்பிடென்ட் அத்தாரிட்டி பார்த்தா டிஆர்ஓன்னு சொல்லியிருக்காங்க டான்பிட்டுக்கு. ரைட். இதுல 15 சட்ட பிரிவுகள் இருக்கிறது. உங்களுக்கு தெரிஞ்சுதான், ஷார்ட் டைட்டில் தெரியும். இந்த சட்டத்தை தமிழ்நாடு ப்ரொடெக்ஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் டெபாசிட்டர்ஸ் இன் பினான்சியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் ஆக்ட் 1997 என்று உச்சரிக்க வேண்டும். அதாவது தமிழ்நாடு நிதி நிறுவனங்களில் வைப்பு தொகை செலுத்தியோர்களது நலம் காக்கும் சட்டம் 1997 என்று இதை நாம் அழைக்கிறோம். இந்த சட்டம் தமிழகம் முழுவதும் பொருந்தும். செக்ஷன் 2 பார்த்தீங்கன்னா டிஃபைன் பண்றாங்க. இந்த டெஃபினேஷன்ஸ் எல்லாம் வந்து மோஸ்டா இதுவரை நடந்த தேர்வுல வந்து கேட்கவே இல்லை. சட்டப்பிரிவுகளை மட்டும்தான் கேட்டிருக்காங்க. ஒரு 4-5 வருஷத்தினுடைய கொஸ்டின் பேப்பர் எல்லாம் வச்சு நான் எல்லாத்தையும் நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன்.
செக்ஷன் 3 பார்த்தீங்கன்னா அட்டாச்மெண்ட்ஸ். நிதி நிறுவனம் ஒன்றை ஏற்படுத்தி பொதுமக்களிடத்து பணம் வசூல் செய்து கொண்டு அவற்றை பொதுமக்களுக்கு அந்த வாடிக்கையாளர்களுக்கு திருப்பி செலுத்தவில்லை என்று சொன்னால் அந்த நிதி நிறுவனத்தின் பெயரில் இருக்கக்கூடிய அசையும் அசையா சொத்துக்கள், அந்த நிதி நிறுவனத்தை நடத்துகின்ற அந்த மேனேஜிங் டைரக்டர் அல்லது போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அல்லது சேர்பர்சன் யார் இருந்தாலும் சரி, ஹூஎவர் மேபி, அவங்க நேம்ல இருக்கக்கூடிய அசையும் அசையா சொத்துக்கள் அவற்றை பறிமுதல் செய்து பிறகு யார் யார் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ உரிய விகிதாச்சார அடிப்படையில் திருப்பி செலுத்துவாங்க. இது அண்டர் செக்ஷன் 3. செக்ஷன் 4 பாத்தீங்கன்னா இதுக்கு காம்பிடென்ட் அத்தாரிட்டி யார் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ரெவன்யூ ஆபீசர் தான். நாம ஏற்கனவே பார்த்துட்டோம். டிஆர்ஓ தான் காம்பிடென்ட் அத்தாரிட்டி. சரிங்க, கேஸ் எந்த செக்ஷன்ல தான் போடுவாங்க? டான்பீட்டை பொறுத்தவரையிலையும் டான்பீட் ஆக்டை பொறுத்தவரை அண்டர் செக்ஷன் 5ல தான் கேஸ் போடுவாங்க. டிஃபால்ட் இன் ரீபேமெண்ட் ஆஃப் டெபாசிட்ஸ் அப்படின்னு சொன்னா, அல்லது இன்ட்ரெஸ்ட், செலுத்தப்பட்ட பணத்துக்கு வட்டியை திருப்பி செலுத்தவில்லை என்று சொன்னால், அல்லது செலுத்தப்பட்ட பணத்தினுடைய அசல் திருப்பி செலுத்தவில்லை என்று சொன்னால், இது சம்பந்தமாக எக்கனாமிக் அஃபென்சஸ் விங் தான் கேஸ் போடுவாங்க. அண்டர் செக்ஷன் 5ல தான் எஃப்ஐஆர் ஃபைல் ஆகும். நம்ம நார்மலா போலீஸ் ஸ்டேஷன்ல பாத்தீங்கன்னா பீனல் செக்ஷன்ல தான் கேஸ் போடுவாங்க. ஐபிசில டிஃபைனிங் செக்ஷன் தனியா இருக்கிறது, பீனல் செக்ஷன் தனியா இருக்கிறது. சில சட்ட பிரிவுகளில் பீனல் செக்ஷனும் டிஃபைனிங் செக்ஷனும் ஒன்னாகவே இருக்கும். நீங்க அண்டர் செக்ஷன் 494 எடுத்து படிச்சு பாருங்க. பைகாமினா என்ன, இருமணம்னா என்ன, அதுல டிஃபைனிங் செக்ஷன் இருக்கும், பிளஸ் அதுக்குள்ள தண்டனையும் இருக்கும். லார்டு மெக்காலே அப்படிதான் எழுதி வச்சிருக்காரு. ஆகவே இந்த டான்பீட் ஆக்டை பொறுத்தவரை எந்த செக்ஷன்ல கேஸ் போடுவாங்கன்னு சொன்னா செக்ஷன் 5ல தான் கேஸ் போடுவாங்க. செக்ஷன் 6 பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் கோர்ட். ஸ்பெஷல் கோர்ட் வந்து ஷால் பி கான்ஸ்டிடியூட்டட் பை தி கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. தமிழ்நாடு அரசாங்கம் வந்து இதுக்கென்று இந்த டான்பீட் ஆக்ட் இது சம்பந்தமான வழக்கை நடத்த வேண்டும் என்பதற்காக தனி நீதிமன்றத்தை அமைக்கிறாங்க. செக்ஷன் 7ல பாத்தீங்கன்னா இந்த தனி நீதிமன்றம் எதற்காக, என்னென்ன வேலைகள் செய்யலாம், அவருடைய அதிகாரங்கள் என்ன. தனி நீதிமன்றம் அட்டாச் பண்ணலாம். ஒரு நிதி நிறுவனம் நடத்தி ஒரு பொதுமக்களிடமிருந்து பணத்தை பெற்றுக்கொண்டு பெறப்பட்ட அந்த அசல் தொகைக்கு வட்டி செலுத்தவில்லை என்று சொன்னாலும் குற்றம், அல்லது அந்த அசல் தொகையை திருப்பி தரவில்லை என்று சொன்னாலும் குற்றம். அது மட்டுமல்ல, அந்த நிதி நிறுவனம் ஒரு டேபிள் போட்டிருப்பாங்க. எப்படி எல்ஐசி ஆஃப் இந்தியாவில் பாத்தீங்கன்னா ஒரு டேபிள் இருக்கோ, அதே போல இங்க இவங்களும் ஒரு டேபிள் போட்டிருப்பாங்க. 3 months பேமெண்ட்டுங்க, 6 monthங்க, இயர்லிங்க. ஆக அந்த டேபிள் காலத்தின் அடிப்படையில் 3 மாதங்களுக்கு ஒரு முறை இது என்டோமெண்ட் பாலிசிங்க, எப்படி எல்ஐசில சொல்றாங்களோ அதே போல இவங்க ஏதாவது ஒரு பாலிசி நேம் வச்சிருப்பாங்க, ஒரு ஸ்கீம் நேம் வச்சிருப்பாங்க. இது தீபாவளி ஃபண்டு சீட்டு, இது பொங்கல் ஃபண்டு சீட்டு, இது தமிழ் புத்தாண்டு ஃபண்டு சீட்டு, ஏதோ ஒரு காரணங்களை சொல்லி அவங்க ஃபண்டை வந்து ரைஸ் பண்ணுவாங்க அந்த நிதி நிறுவனம். அவ்வாறு ரைஸ் பண்ணும் பட்சத்தில் அந்த பணத்தை திருப்பி தரலாம். செக்ஷன் 5ல கேஸ் போடுவாங்க. இதை இந்த வழக்கை விசாரிக்கிறது செக்ஷன் 6 படி ஸ்பெஷல் கோர்ட் விசாரிக்கிறாங்க. ஸ்பெஷல் கோர்ட்ல யார் இருப்பாங்கன்னா டிஜே தான் இருப்பாங்க. டிஜே கேடர் உள்ள டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் ரேங்க் உள்ள ஒரு நீதிபதி ஐயா தான் வந்து விசாரிப்பாங்க. செக்ஷன் 7 படி பார்த்தீங்கன்னா அந்த நீதிமன்றத்துக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது, அந்த நீதிமன்றம் இது போன்று வாடிக்கையாளர்களிடமிருந்து பெறப்பட்ட பணத்தை அந்த பணத்துக்கான வட்டி தரவில்லை, அல்லது பணத்தினுடைய அசலை தரவில்லை, அல்லது அவர்கள் குறிப்பிட்ட காலத்தொகைக்கு ஏற்ற மாதிரி மெச்சூரிட்டி ஆயிடுச்சு, மெச்சூரிட்டி பீரியட் முடிஞ்ச பிறகு, முதிர்வு தினம் முடிந்த பிறகு முதிர்வு தொகையும் வந்து போச்சு, முதிர்வு தொகை திருப்பி தரவில்லை என்று சொன்னாலும் அந்த நிதி நிறுவனத்தின் பெயரில் இருக்கக்கூடிய அசையும் அசையா சொத்துக்களை கைப்பற்றுவாங்க. அது மட்டுமல்ல, அந்த நிதி நிறுவனத்தில் முக்கிய பொறுப்பாளர்களா இருக்கக்கூடிய போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸோ அல்லது டைரக்டர்ஸோ யார் இருக்கிறார்களோ, செக்ரட்டரியோ, அந்த நபர்கள் பெயரில் இருக்கக்கூடிய அசையும் அசையா சொத்துக்களை பயன்படுத்த முடியும். சில நேரங்களில் நிதி நிறுவனம் நடத்திட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பணத்தெல்லாம் எடுத்து போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் நேம்லயோ அல்லது வேற தெரிஞ்சவங்க ரிலேட்டிவ்ஸ் நேம்ல வந்து அசையும் அசையா சொத்துக்கள், கொடைக்கானல், ஊட்டி, இந்த மாதிரி நல்ல ஒரு சுற்றுலா தலங்கள் போன்ற இடங்கள்ல வந்து அசையா சொத்துக்கள் வாங்கி போட்டு பிளாட்டை என்ன பண்ணுவாங்க, ப்ரொமோட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி வேலை நிறைய செய்யறாங்க. நான் அந்த மாதிரி கேஸ் எல்லாம் நடத்திட்டு இருக்கேன், அதனால சொல்றேன். அப்ப அது போன்ற சொத்துக்கள் எங்கெங்கே வாங்கப்பட்டிருக்கிறது என்று தெரிந்தால் ஈஓடபிள்யூ போலீசார் இந்த தகவல் பர்டிகுலர்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னா அதனுடைய சர்வே நம்பர் முதற்கொண்டு அவற்றை எல்லாவற்றையும் அட்டாச் பண்றதுக்கு ஸ்பெஷல் கோர்ட்டுக்கு பவர் இருக்கிறது. அது மட்டுமல்ல, பிறகு அவற்றை விற்பனை செய்வதற்கும் ஸ்பெஷல் கோர்ட்டுக்கு பவர் இருக்கிறது. அது மட்டுமல்ல, விற்பனை செய்யப்பட்ட பிறகு ரியலைசேஷன் பண்ண வேண்டும், அந்த பணத்தை திருப்பி செலுத்த வேண்டும்.
டிஸ்ட்ரிபியூஷன் பண்ண வேண்டும். இந்த வேலையெல்லாம் வந்து ஸ்பெஷல் கோர்ட் செய்வாங்க. யாரிடம் ஒப்படைத்து செய்வார்கள்? டிஸ்ட்ரிக்ட் ரெவன்யூ ஆபீசர், அவர் தானே அத்தாரிட்டி, அவர்கிட்ட ஒப்படைச்சு. அப்ப டிஆர்ஓனுடைய வேலை என்னன்னா, அசையா சொத்துக்களை எல்லாத்தையும் பண்ணி முறைப்படி ஏலம் விட்டு எல்லா சொத்தையும் வர பணத்தை கொண்டு வந்து லிஸ்ட் ஆஃப் டெபாசிட்டர்ஸ் யார் யார் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் விகிதாச்சார அடிப்படையில் இவ்வளவு தொகை கட்டியிருக்காங்க, அவங்களுக்கு இவ்வளவு தொகை தான் போகுது அப்படின்னு சொல்லி அந்த லிஸ்ட் எல்லாம் கோர்ட்ல கொண்டு வந்து ப்ரொடியூஸ் பண்ணப்பட்ட பிறகு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்த பிறகுதான் அந்த வாடிக்கையாளர்களுக்கு பணம் சென்றடையும். இந்த வேலையெல்லாம் செய்யறது பாத்தீங்கன்னா அண்டர் செக்ஷன் 7 படி ஸ்பெஷல் கோர்ட் தான் செய்வாங்க. இந்த உத்தரவு டிஆர்ஓக்கு போடுவாங்க. ஏன்னா டிஸ்ட்ரிக்ட் ரெவன்யூ ஆபீசர் தான் காம்பிடன்ட் அத்தாரிட்டி. ஜிஓ நம்பர் 1049 2004 இந்த ஜிஓ தமிழக அரசு பாஸ் பண்ணிருக்காங்க, அரசாணை. 26/8/2004 இருந்து டிஸ்ட்ரிக்ட் ரெவன்யூ ஆபீசர் தான் இதனுடைய காம்பிடன்ட் அத்தாரிட்டி. ஆக செக்ஷன் 6 என்று சொல்லக்கூடிய ஸ்பெஷல் கோர்ட் என்ன பண்ணுவாங்கன்னா அண்டர் செக்ஷன் 7 படி ஆக்ட் பண்ணி செயல்பட்டு இது போன்ற உத்தரவுகளை எல்லாம் பிறப்பித்து இவற்றை எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்தி கொடுக்க வேண்டும் சொல்லி டிஆர்ஓக்கு ஒரு உத்தரவு போடுவாங்க. அவர் தான் இந்த பணிகள்லாம் செய்வார். செக்ஷன் 8ல பாத்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து அட்டாச்மெண்ட் பண்றாங்க. சில நேரங்களில் மேலஃபைட் டிரான்ஸ்பர் பண்ணியிருப்பார். நம்ம நிதி நிறுவனம் நடத்திட்டோம், பொதுமக்கள் இருந்து இவ்வளவு பணத்தை வசூல் பண்ணிட்டோம், இந்த பணத்தை திருப்பி கொடுக்க முடியாது, ஏமாற்றணுன்ற ஒரு கெட்ட எண்ணத்தின் அடிப்படையில ஏமாற்ற வேண்டும் என்ற இன்டென்ஷனோட சொத்துக்கள்லாம் வேற யார் பேர்ல வாங்கி வச்சிருப்பார். இப்ப பினாமி டிரான்சாக்ஷன் ஆக்டால வந்துருச்சு. அதுல அண்டர் செக்ஷன் 27ல வந்து கான்ஃபிஸ்கேஷன் ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க, ஷோகேஸ் நோட்டீஸ் எல்லாம் கொடுப்பாங்க. இந்த டான்பிட் ஆக்ட் படி அண்டர் செக்ஷன் 18 படி அது போன்று வேறு நபர்களிடமோ அவர்கள் பெயரிலேயோ பினாமி பேர்ல யார் பேர்ல வாங்கியிருந்தாலும் சரி, அவர் ஃப்ரெண்ட்ஸ் நேம்லயோ தூரத்து சொந்தமோ அல்லது அவன் மனைவி மக்கள் பிள்ளைகள் யார் பேர்ல வாங்கியிருந்தாலும் சரி, இந்த இது போன்ற சொத்துக்கள்லாம் இதுதான் மேலஃபைட் டிரான்ஸ்பர்ஸ் என்று சொல்றாங்க. அது போன்ற நபர்களிடமிருந்து அந்த சொத்துக்களையும் கைப்பற்ற முடியும். அதையும் அட்டாச் பண்ணி அது சேல் பண்ணி அதுல வர பணத்தை வாடிக்கையாளர்கள் பாதிக்கப்பட்ட நபர்கள் விக்டிம், சிஆர்பிசில நம்ம படிச்சிருக்கோம் அண்டர் செக்ஷன் 2AA என்று சொல்லக்கூடிய விக்டிம், பாதிக்கப்பட்டவர்களுக்கு அந்த பணத்தை கொடுப்பாங்க. சார் சில நேரங்களில் வந்து பாதிக்கப்பட்டவங்க இறந்து போயிட்டாங்க சார், பணம் கட்டினவர் இறந்து போயிட்டார். அப்ப யார் பணத்தை பெற்றுக்கொள்ள முடியும்? அவருடைய டிபெண்டன்ட், அவரை சார்ந்தவர்கள், அந்த விக்டிமை சார்ந்தவர்கள், அவர்களுக்கு அந்த பணம் சென்றடையும். ஏ என்ற ஒரு ஃபாதர் வந்து பணத்தை வந்து குறிப்பிட்ட நிதி நிறுவனத்தில் செலுத்திருக்காரு. அந்த நிதி நிறுவனம் பணத்தை வாங்கி ஏமாத்திட்டாங்க. செக்ஷன் 5ல கேஸ் போட்டாங்க. செக்ஷன் 6 வந்து ஸ்பெஷல் கோர்ட். செக்ஷன் 7ல என்ன பண்றாங்க? ஸ்பெஷல் கோர்ட் சொத்தெல்லாம் அட்டாச் பண்றாங்க. அட்டாச் பண்ணி டிஆர்ஓ கிட்ட ஒப்படைக்கணும். டிஆர்ஓ எல்லா வேலையும் பார்த்துட்டாரு. சர்வே நம்பரை பார்த்து இடத்தை கண்டுபிடிச்சு அந்த சொத்தை ஏலம் விட்டு அந்த பணத்தெல்லாம் கொண்டு வந்து கோர்ட்டு கிட்ட ஒப்படைக்கிறாங்க. லிஸ்ட் எல்லாம் கொடுத்துட்டாங்க. யாருக்கு என்ன விகிதாச்சாரம் என்பதன்படி செக்ஷன் 7ல என்ன பண்றாங்க? உத்தரவு போடுறாங்க. இந்த நேரத்தில் பணம் கட்டவர் இறந்துட்டாருன்னா அவருடைய ஒரு பெண்ணாக இருக்கும் பட்சத்தில், திருமணமான பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் அவருடைய கணவர், திருமணமாகாத பெண் அல்லது திருமணமாகாத ஆணாக இருக்கும் பட்சத்தில் அவருடைய பெற்றோர்கள் வருவாங்க. பெற்றோர்கள்லாம் சகோதரர் வருவாங்க. கிளாஸ் 1, 2, 3, 4 நாம படிச்சிருக்கோம். இந்து லாவில் லீகல் எய்ட்ஸ் இருக்காங்க. லீகல் எய்ட்ஸ் 1, 2, 3, 4. நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ் லீகல் எய்ட்ஸ் சொல்லக்கூடாது, லீகல் எய்ட்ஸ் ஃபர்ஸ்ட் அப்படின்னு தான் சொல்லணும். ரைட். இவர்கள் தான் டிபெண்டன்ட். அண்டர் செக்ஷன் 2AA ஆஃப் சிஆர்பிசி படி அவங்க தான் விக்டிம், பாதிக்கப்பட்டவங்களுக்கு அந்த பணத்தை கொடுக்குறாங்க. செக்ஷன் 8ல வந்து மேலஃபைட் டிரான்ஸ்பர்ஸ் இருந்துச்சுன்னா அந்த நபர் யார் பேர்ல இருக்கோ அந்த சொத்தை கைப்பற்றலாம் தான் செக்ஷன் 8ல சொல்றேன். செக்ஷன் 9 ஒரு நிதி நிறுவனம் நடத்துறாங்க. நடத்திட்டு இருக்கும் பட்சத்துல அதுல வந்து சரியான நேரத்துல மெச்சூரிட்டி முடிஞ்சு போச்சு, வந்துடுச்சு. மெச்சூரிட்டி பீரியட் வந்த பிறகும் பணத்தை திருப்பி செலுத்தல வாடிக்கையாளர். அப்ப ஈஓடபிள்யூல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க போலீஸ்ல. ஈஓடபிள்யூ போலீஸ் என்ன பண்றாங்க? அண்டர் செக்ஷன் 5ல கேஸ் போடுறாங்க. கேஸ் போட்டு கோர்ட்டுக்கு அனுப்புறாங்க. நீதிமன்றம் விசாரணை பண்றப்ப சொத்தெல்லாம் அட்டாச் பண்ண போறேன்னு சொல்றாங்க. அப்ப அந்த ஃபைனான்ஸ் கம்பெனிக்கு ஒரு வாய்ப்பு, இன்னைக்கு வந்து இந்த கம்பெனி பேர்ல இருக்கிற சொத்தெல்லாம் நீங்க அட்டாச் பண்ணாதீங்க, நாங்க அதுக்கு பதிலாக நாங்க செக்யூரிட்டி கொடுக்குறோம், அந்த செக்யூரிட்டி நீங்க கோர்ட்டார் வந்து உங்ககிட்ட நாங்க ஒப்படைக்கிறோம். ஏன்னா இப்போதைக்கு சூழ்நிலை சரியில்லை, கொரோனா பீரியடா இருக்கு. நாங்க இந்த வாடிக்கையாளர்கிட்ட வந்து வாங்கின பணத்தை வச்சுதான் நாங்க ஊட்டியில வந்து ஒரு 10 ஏக்கர் நிலம் வாங்கியிருக்கோம். இந்த கொரோனா பீரியட் முடிச்சிட்ட பிறகு அந்த இடத்த நாங்க வந்து ரியல் எஸ்டேட்டா வந்து பிளாட்டா ப்ரமோட் பண்ணா நல்லா விலைக்கு போகும். அதன் பிறகு அதுல இருந்து வரக்கூடிய பணத்தை நாங்க டெபாசிட்டர்ஸ்க்கு திருப்பி செலுத்துவோம் அப்படின்னு ஒரு அஷூரன்ஸ் கொடுக்குறாங்கன்னா அந்த அஷூரன்ஸ் அடிப்படையில அந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை கொண்டு வந்து நீங்க என்ன பண்ணுங்க? கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணுங்க.
ஏன்னா செக்யூரிட்டி வேணும் இல்லைங்களா, அதுக்கான செக்யூரிட்டி கொடுத்தீங்கன்னா, இல்லைங்க நாங்க வந்து என்எஸ்சில வந்து டெபாசிட் பண்ணி வச்சிருக்கோம், இல்ல பிஎஸ்சில நாங்க டெபாசிட் பண்ணி வச்சிருக்கோம், பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆர் நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், இப்ப தேசிய பங்குச்சந்தையில வந்து இத்தனை கோடி ரூபாய் நாங்க முதலீடு பண்ணிருக்கோம். லாங் டேர்ம் ஷேரா இருக்கலாம் அல்லது ஷார்ட் டேர்ம் ஷேரா இருக்கலாம், நீண்ட கால பங்கு தொகையா இருக்கலாம் அல்லது குறுகிய கால பங்கு தொகையாக இருக்கலாம். இத பாருங்க, என்கிட்ட டிபென்ச்சர்ஸ் எல்லாம் இருக்கு, நாங்க ஷேர் மார்க்கெட்ல நாங்க வந்து ஷேர் எடுத்திருக்கோம், இத பாருங்க அதுக்கான ஆதாரம் சர்டிபிகேட் என்கிட்ட இருக்கு, ஷேர் சர்டிபிகேட் இருக்கு, இது எல்லாம் செக்யூரிட்டியா நாங்க கொடுக்கிறோம், கோட்டார் ஆகிய நீங்கள் இதை செக்யூரிட்டியா வச்சுக்கீங்க, கம்பெனியுடைய நிதி நிறுவனத்துடைய சொத்துக்களை எதை நீங்க அட்டாச் பண்ணாதீங்க, நாங்க அதுக்குள்ள மேனேஜ் பண்ணி எல்லாத்தையும் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி செக்யூரிட்டியா நீங்க ஏதாவது கொடுத்தால், அண்டர் செக்ஷன் 6 படி செயல்படுகின்ற ஸ்பெஷல் கோர்ட் என்ன செய்வாங்கன்னா அந்த செக்யூரிட்டியை பெற்றுக்கொள்வாங்க. பெற்றுக்கொண்டு அந்த நிதி நிறுவனத்துக்கு சொந்தமான சொத்துக்களை எதையும் அட்டாச் பண்ண மாட்டாங்க. இதுதான் செக்ஷன் 9. செக்ஷன் 10 பாத்தீங்கன்னா இது அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி. சரிங்க, சொத்தை வந்து செக்ஷன் 7 படி அட்டாச் பண்ணிட்டாங்க அல்லது செக்ஷன் 8 படி அட்டாச் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அட்டாச் பண்ணப்பட்ட சொத்துக்களை எவ்வாறு வி கோயிங் டு அட்மினிஸ்டர், நம்ம அதை எவ்வாறு நிர்வாகம் செய்ய வேண்டும், அப்ப டிஆர்ஓ கண்ட்ரோல தான் அதை ஒப்படைக்கும். அவர் தானே வந்து காம்பிடென்ட் அத்தாரிட்டி, டிஸ்ட்ரிக்ட் ரெவென்யூ ஆபீசர் who is the competent authority according to GO number 1049 of 2004 which was issued by the government of Tamil Nadu. அவங்க தான் அதை முறையாக பராமரிக்க வேண்டும், நிர்வகிக்க வேண்டும். சரி சார், இது எல்லாம் பண்ணிட்டாங்க ஒரு ஸ்பெஷல் கோர்ட். உடனே அந்த நிதி நிறுவனம் என்ன செய்யலாம்? அப்ப அந்த நிதி நிறுவனம் அண்டர் செக்ஷன் 11 படி 30 தினங்களுக்குள்ளாக உயர் நீதிமன்றத்துக்கு அப்பீல் போகணும். நம்ம அப்பீல் பத்தி சிபிஎஸ்ல படிச்சிருக்கோம், சிஆர்பிசில படிச்சிருக்கோம். அப்பீல்ல வந்து சிஆர்பிசில क्वेश्चन கேக்குறாங்கன்னா 372 தான் கேட்பாங்க. victim also can be moved. 372 சிஆர்பிசில அண்டர் செக்ஷன் 372 பாதிக்கப்பட்ட நபரும் என்ன பண்ணலாம்? மேல்முறையீடு செய்யலாம். ப்ராசிக்யூஷன் தான் மேல்முறையீடு செய்யணும்னு அவசியம் கிடையாது. சில நேரங்களில் ப்ராசிக்யூஷன் கைவிட்டுட்டாலும் பரவாயில்ல, பாதிக்கப்பட்டவங்க அப்பீல் போகலாம். சிஆர்பிசில அண்டர் செக்ஷன் 372 படி. நம்ம சிபிஎஸ்ல பாத்தீங்கன்னா அண்டர் செக்ஷன் 96ல அப்பீல் போறோம். ஃபர்ஸ்ட் அப்பீல் 96ல போறோம், ஒரு டிகிரியோ ஜட்ஜ்மெண்டோ எழுத்து. செகண்ட் அப்பீல் நாம போறோம் ஹைகோர்ட்டுக்கு, செக்ஷன் 100ல போறோம், டிகிரியோ அல்லது ஜட்ஜ்மெண்ட் எழுத்து நம்ம போறோம். அப்ப ஹைகோர்ட்டுக்கு செகண்ட் அப்பீல் நீங்க போறீங்கன்னு சொன்னா அங்க எதை முக்கியமாக உயர்நீதிமன்றம் கவனத்தில் எடுத்துக் கொள்வார்கள் என்று சொல்லி பார்த்தால், சப்ஸ்டான்சியல் கொஸ்டின் ஆஃப் லா இருக்கிறதா என்றுதான் பார்ப்பார்கள். சப்ஸ்டான்சியல் என்று சொன்னால் பெருமளவிற்கு அல்லது போதுமான அளவிற்கு என்று அர்த்தம் தமிழில். ஒரு கொஸ்டின் ஆஃப் லா, சட்டம் பற்றிய ஒரு கேள்வி போதுமான அளவுக்கு இருக்கிறதா, சப்ஸ்டான்சியல் கொஸ்டின் ஆஃப் லா இருக்கிறதா என்று சொல்லிதான் நீதிமன்றம், உயர் நீதிமன்றம் பார்ப்பார்கள். நீங்க செகண்ட் அப்பீல் நீங்க ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா சப்ஸ்டான்சியல் கொஸ்டின் ஆஃப் லா இருக்கா, அதை கண்டிப்பா பார்ப்போம். அவ்வாறு இருக்கும் பட்சத்தில் செகண்ட் அப்பீல் ஆட்டோமேட்டிக்கா லை ஆகும், பொருந்தும். இட் கேன் பி டேக்கன் ஆன் ஃபைல். அது வந்து நம்பர் பண்ணுவாங்க. இதை 104ல பாத்தீங்கன்னா ஒரு ஆர்டர், உத்தரவிலிருந்து வரக்கூடியது. சிபிசில அண்டர் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 14 அதுல சொல்லியிருப்பாங்க ஆர்டர். ஒரு ஆர்டர்ல இருந்து வரக்கூடியதுதான் சிபிசில அண்டர் செக்ஷன் 104 அப்பீல். 96 100 பாத்தீங்கன்னா ஒரு டிகிரி ஜட்ஜ்மெண்ட்ல இருந்து. இந்த 3 செக்ஷன் பாருங்க, 96ல இருந்து 100 4 செக்ஷன் இடையில இருக்கு. 100ல இருந்து 104 4 செக்ஷன் இருக்கு. 96 100 104. 96 100 பாத்தீங்கன்னா டிகிரி ஆர் ஜட்ஜ்மெண்ட். 104 பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர்ல இருந்து வர்றது அப்பீல். இது சிபிஎஸ்ல உங்களுக்கு தெரிந்த விஷயம் தான். அதே தான் இங்க சொல்றாங்க. அண்டர் செக்ஷன் 11 படி டான்பிட் ஆக்ட் படி கேஸ் போடுறாங்க. ஸ்பெஷல் கோர்ட் சொத்து ஜப்தி பண்றாங்க, ஏலம் விடுறாங்க. இதனால் பாதிக்கப்பட்ட யாராவது இருக்கும் பட்சத்தில் அண்டர் செக்ஷன் 11 படி 30 தினங்களுக்குள்ளாக நீங்கள் ஹைகோர்ட்டுக்கு தான் அப்பீல் போகணும். ஏன்னா இந்த வழக்கை விசாரிக்கிறத டிஜே கேடர் உள்ள டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் தான் விசாரிக்கிறாங்க. ஸ்பெஷல் கோர்ட் கான்சன்ட்ரேட் பண்ணி டிஜே விசாரிக்கிறாங்க. ஆகவே அப்பீல் நீங்கள் உயர்நீதிமன்றத்திற்கு தான் 30 தினங்களுக்குள் செல்ல வேண்டும். ஏன்னா நடந்து முடிந்த 2020ஆம் ஆண்டு நடந்து முடிந்த டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் எக்ஸாம்ல ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. இந்த மணி லாண்டரிங் ஆக்ட் பற்றி, பண மோசடி சட்டம், ப்ராஹிபிஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட்,
பண மோசடி தடுப்பு சட்டத்துல ஒரு கேள்வி, அருமையான கேள்வி. நீங்க அப்பீல் எவ்வளவு நாள்ல போவீங்க? நார்மலா நம்ம படிச்சதெல்லாம் அப்பீல் 30 நாள் படிச்சிருக்கோம். ஆனா அங்க 6 மாசத்துல அப்பீல் போகும். இந்த தமிழ்நாடு மைனர் ஆக்ட்ஸும் சரி, சென்ட்ரல் மைனர் ஆக்ட்ஸும் சரி, பெருமளவான கேள்விகள் எல்லாமே நடந்து முடிந்த 2019, 20 டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜி பிரிலிமினரி எக்ஸாம்ஸ்ல பாத்தீங்கன்னா, இதுல இருந்து தான் சார் கேள்விகள் அதிகமாக கேட்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த 48 ஆக்டையும், தமிழ்நாடு மைனர் ஆக்ட் 18ஐயும், சென்ட்ரல் மைனர் ஆக்ட் 30ஐயும், இந்த 48 ஆக்டும் தரவா படிச்சிருந்தீங்கன்னா, டிஜே பிரிலிமினரி எக்ஸாம்ல நாம ஈஸியா பாஸ் பண்ணிக்கலாம். ரைட். செக்ஷன் 12 இதுக்கு ஸ்பெஷல் பிபி. ஏன்னா பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் பாத்தீங்கன்னா அண்டர் செக்ஷன் 24 ஆஃப் தி சிஆர்பிசில அது பத்தி தெளிவா சொல்லியிருக்காங்க. 7 years வந்து must have been practiced as an advocate in any competent court before any competent court. ஸ்பெஷல் பிபி பாத்தீங்கன்னா 10 ஆண்டு காலம் அவருக்கு இருக்கணும். He must have the experience at least 10 years. குறைஞ்சது 10 வருஷம் அவருக்கு வந்து அனுபவம் இருக்க வேண்டும். வழக்கறிஞராக ஏதேனும் ஒரு நீதிமன்றத்தில் அவர் பணியாற்றி இருக்க வேண்டும். 10 ஆண்டு கால அனுபவம் உள்ள ஒரு நபரை தான் ஒரு ஸ்பெஷல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டராக டான்பிட் கோர்ட்டுக்கு அப்பாயிண்ட் பண்ண முடியும். செக்ஷன் 13 பாத்தீங்கன்னா இதனுடைய ப்ரொசீஜர், பவர்ஸ் அண்ட் ஸ்பெஷல் கோர்ட்டுடைய இந்த குற்றங்கள் சம்பந்தமாக என்னென்ன நடைமுறைகள் பயன்படுத்த வேண்டும், இந்த சிறப்பு நீதிமன்றம் எந்த நடைமுறை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி பார்த்தால் சிஆர்பிசி ப்ரொசீஜரை தான் நீங்க ஃபாலோ பண்ணணும். ஏனென்று சொன்னால் இந்த டான்பிட் ஆக்டை பொறுத்தவரையிலையும் அஃபென்ஸ், அது கிரிமினல் அஃபென்ஸ். தேசத்துக்கும் சரி பொதுமக்களுக்கும் மிகப்பெரிய எதிரான குற்றங்கள் பாத்தீங்கன்னா பொருளாதார குற்றங்கள். எனவே இதை எந்த ப்ரொசீஜர்ல விசாரிக்க முடியும்னு சொன்னா சிஆர்பிசி தான் ஃபாலோ பண்ணணும். சிஆர்பிசியை பொறுத்தவரை ப்ராஸ்பெக்டிவ் பவர் தான் உண்டு. இது ஜெனரலா எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். ரைட். அண்டர் செக்ஷன் 14 ஆக்ட் ஓவர் ரைட் அதர் லாஸ். மற்ற சட்டங்களை எது எப்படி சொல்லப்பட்டிருந்தாலும் சரி, இது ஓவர் ரைட் பண்ணும். செக்ஷன் 15 பாத்தீங்கன்னா ரூல் மேக்கிங் பவர் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு. தமிழக அரசின் கையில் தான் இருக்கிறது இந்த ரூல் மேக்கிங் பவர். இதுல ஒரு டிஃபைனிங் செக்ஷன்ல அண்டர் செக்ஷன் 2 கிளாஸ் 1 சப்செக்ஷன் 1ல என்ன சொல்றேன்னா காம்பிடென்ட் அத்தாரிட்டினா யார்? காம்பிடென்ட் அத்தாரிட்டினா செக்ஷன் 4ல யார் சொல்லப்பட்டிருக்கோ அவங்க தான் காம்பிடென்ட் அத்தாரிட்டி. செக்ஷன் 2 சப்செக்ஷன் 2ல டெபாசிட் மீன்ஸ், டெபாசிட்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க. டெபாசிட் ஆஃப் மணி either in one lump sum, ஏன்னா ஒன் டைமா போட்டிருப்பாங்க. இயர்லி ஒன்ஸ் இருக்குங்க சார். சார் இந்த பாலிசி வந்து இயர்லி ஒன்ஸுங்க. ஒரே டைம் நீங்க 5 லட்சம் கட்டினா போதுங்க, ஒரு வருஷம் முடிஞ்ச பிறகு உங்களுக்கு வந்து 15 லட்சம் வருங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அல்லது இன்ஸ்டால்மெண்ட் மாசம் மாசம் கட்டினா போதும் சார், இல்ல 3 months ஒன்ஸ், இல்ல 6 months ஒன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. இதுதான் இந்த டெபாசிட்னுடைய அர்த்தம். என்னன்னா லம்ப் சம்மா இருக்கலாம். இந்த லம்ப் சம் அமௌண்ட் என்று சொன்னாலே இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட்ல உங்களுக்கு செக்ஷன் 70 உங்களுக்கு ஞாபகம் வரணும். அண்டர் செக்ஷன் 70 லம்ப் சம் அமௌண்ட் என்று சொன்னாலே இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872ல பாத்தீங்கன்னா அண்டர் செக்ஷன் 70 உங்களுக்கு ஞாபகம் வரணும். லம்ப் சம் கான்ட்ராக்ட்னு அதுல தான் சொல்லப்பட்டிருக்கு. அண்டர் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 2 deposit means a deposit of money either in one lump sum or by installments made with the financial establishment for a period fixed. ஒரு குறிப்பிட்ட காலத்தை குறிப்பிட்டு நீங்க இதுல முதலீடு பண்ணுங்கன்னு சொல்றது தான். அது ஒரே தவணையாக கட்டலாம், மொத்தமா கட்டிடலாம், அல்லது ஒவ்வொரு மாத தவணையாக கட்டலாம், அல்லது 3 மாதங்களுக்கு ஒரு முறை செலுத்தலாம், அல்லது 6 மாதங்களுக்கு ஒரு முறை செலுத்தலாம். இதுதான் டெபாசிட்னு சொல்றாங்க. அண்டர் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 3ல சொல்றாங்க பினான்சியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ்னா என்ன. இந்த பினான்சியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்னா என்னன்னு சொல்றாங்க. ஒரு இண்டிவிஜுவல் ஒரு கம்பெனி வச்சிருக்காரு, அது 1956 கம்பெனிஸ் ஆக்ட், இன்னைக்கு வந்து 2013ல வந்து அமெண்ட்மெண்ட் வந்து போச்சு சார், புது கம்பெனி ஆக்ட். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 7 பேர் இருக்கணும். இப்ப ஒரு சிங்கிள் பர்சன் இருந்தா கூட போதும், ஒரு கம்பெனி ஆரம்பிக்கலாம் 2013ல. இப்ப வந்திருக்கிற அமெண்ட்மெண்ட் ஆக்ட் படி 1956 கம்பெனி ஆக்டின் படி பதிவு செய்திருந்தாலோ, அல்லது ஒரு பிசினஸ் ரன் பண்றாரு, அதுக்காக வந்து டெபாசிட்டை ரிசீவ் பண்றாரோ, இல்ல ஏதாவது ஒரு திட்டங்களை ஒரு ஸ்கீம் அறிவிக்கிறாரு, இல்ல ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஏதாவது பண்றாரு, அப்படி இல்ல வேற ஏதாவது ஒரு வழியில ஏற்பாடு பண்றாரு,
இதுல யார் வரமாட்டாங்கன்ற ஒரு கேள்வி ஒன்று இருக்கு சார். இந்த பினான்சியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அந்த வரையறைக்குள் யார் யார் வரமாட்டார்கள் என்று சொல்லி பார்த்தால், ஒரு கோஆபரேட்டிவ் சொசைட்டி ஓன்டு பை தி கவர்மெண்ட் ஆர் கண்ட்ரோல்டு பை தி கவர்மெண்ட், அரசால் நிர்வகிக்கப்படுகின்ற ஒரு கூட்டுறவு சங்கமோ அல்லது அரசால் கட்டுப்படுத்தப்படுகின்ற அரசனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கூட்டுறவு சங்கமோ இதில் வரமாட்டார்கள். அதை போலவே ஒரு கார்பரேஷன் வராது. அதை போலவே ஒரு பேங்கிங் வராது. இது எல்லாம் எதுல சார் சொல்றாங்கன்னா, பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1949 அண்டர் செக்ஷன் 5 சப்செக்ஷன் சி ல சொல்றாங்க. 5 கிளாஸ் சி ல சொல்றாங்க. இப்ப பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் என்பது 1949 வந்தது. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட் வந்து 1934 வந்திருக்கு. நம்ம பார்த்தோம். ஆர்பிஐ ஆக்ட். ஆக ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1934 இருந்தாலும் அல்லது பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் வங்கிகள் ஒழுங்குபடுத்துதல் சட்டம் 1949 பிரிவு 5 கூறு ஈயின் படி, அதாவது 5C 5 கிளாஸ் சி படி ஒரு பேங்கோ ஒரு கோஆபரேட்டிவ் சொசைட்டியோ அல்லது ஒரு கார்பரேஷனோ இந்த 3 அமைப்புகளும் பினான்சியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் என்ற வரையறைக்குள் வராது. இதான் அண்டர் செக்ஷன் 2 கிளாஸ் 3 ஆஃப் திஸ் ஆக்ட். அண்டர் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 4 என்ன சொல்றாங்கன்னா, கவர்மெண்ட்னா என்னன்னு சொல்றாங்க. கவர்மெண்ட் மீன்ஸ் த ஸ்டேட் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு, அவ்வளவுதான். இந்த ஆக்ட்ல சார், இந்த ஆக்ட் முத இந்தியாவிலே தமிழ்நாடு சட்டமன்றம் தான் ஏற்றினாங்க. இந்த ஆக்ட பார்த்துட்டு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய கவர்னர் அவர் எல்லா மாநில அரசுகளுக்கும் கடிதம் எழுதினார். தமிழ்நாடு அரசாங்கம் அவங்க வந்து ஒரு பிட் ஆக்டை ஏற்றிருக்காங்க. அதை போலவே ஒவ்வொரு மாநில அரசும் நீங்கள் வந்து பிட் ஆக்டை ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு கடிதம் எழுதுறாரு ரிசர்வ் பேங்க் கவர்னர். அந்த கடிதத்தின் வாயிலாக ஆந்திரா பிட் ஆக்ட், கர்நாடகா பிட் ஆக்ட், மகாராஷ்டிரா பிட் ஆக்ட், டெல்லி பிட் ஆக்ட், வெஸ்ட் பெங்கால் பிட் ஆக்ட், இந்த மாதிரி ஒவ்வொரு மாநிலமும் பிட் ஆக்ட் ஏற்றாங்க. தமிழ்நாட்டில் நம்ம டிஎன்பிஐடி ஆக்ட்னு சொல்றோம், அதான் டான் பிட்னு சொல்றோம். நம்ம சட்டத்தை பார்த்துட்டு சட்டம் நல்லா இருக்கு, அற்புதமா இருக்குது. இன்னைக்கு எல்லாரும் பாத்தீங்கன்னா நிதி நிறுவனம் ஒரு 4 பேர் சேர்ந்து ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க. பொதுமக்கள் வந்து வசூல் பண்றாங்க, ஆசை வார்த்தைகளை கூறி வசூல் பண்ணிட்டு ஏமாத்திட்டு போயிடுறாங்க. இவங்களை தடுக்கிறதுக்கு அருமையான ஒரு சட்டத்தை வந்து தமிழக அரசு வந்து ஏற்றிருக்காங்க. இதை போலவே நீங்கள் ஒவ்வொரு மாநிலமும் இது போன்ற சட்டங்களை நீங்கள் ஏற்ற வேண்டும் என்று சொல்லி ரிசர்வ் பேங்க் கவர்னர் என்ன பண்ணாரு, எல்லா மாநில அரசுகளுக்கும் கடிதம் எழுதினார். அந்த கடிதத்தின் வாயிலாக அந்தந்த மாநில அரசுகள் வந்து பிட் ஆக்ட் ஏற்றினாங்க. கர்நாடகா பிட் ஆக்ட், பஞ்சாப் பிட் ஆக்ட், உத்தரப்பிரதேஷ் பிட் ஆக்ட், இந்த மாதிரி நிறைய ஆக்டுகள் கொண்டு வந்தாங்க எல்லா ஸ்டேட்டும். இந்த நேரத்தில் இது சம்பந்தமாக பாம்பே ஹைகோர்ட் ஃபுல் பெஞ்ச் வந்து ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க. விஜய் புல்ஜால் PULJAL விஜய் புல்ஜால் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா 2005 இந்த ஜட்ஜ்மெண்ட் வால்யூம் 4 CTC பேஜ் நம்பர் 705. விஜய் புல்ஜால் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா 2005 வால்யூம் 4 CTC பேஜ் நம்பர் 705. அதுல என்ன சேலஞ்ச் பண்றாங்கன்னா, பாம்பே ஹைகோர்ட் ஃபுல் பெஞ்ச் என்ன சேலஞ்ச் பண்றாங்கன்னா, சேலஞ்சிங் ஆஃப் தமிழ்நாடு பிட் ஆக்டினுடைய ப்ரொவிஷன்ஸ் வந்து சேலஞ்ச் பண்ணாங்க. சேலஞ்ச் பண்ணிட்டு என்ன சொல்றாங்க, ஃபுல் பெஞ்ச் ஆஃப் தி பாம்பே ஹைகோர்ட் அண்டர் ஆர்டிகல் 14, அண்டர் ஆர்டிகல் 19, சப் ஆர்டிகல் 1 கிளாஸ் G அண்ட் அண்டர் ஆர்டிகல் 21 ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன், இது எல்லாமே வயலேட் பண்ணுதுங்க. ஆர்டிகல் 14, 19, 21 இது எல்லாத்தையும் வந்து இந்த ஆக்ட் வந்து வயலேட் பண்ணுது அப்படின்னுட்டு ஃபுல் பெஞ்ச் தீர்ப்பு கொடுக்குறாங்க. டெல்லி ஹைகோர்ட்டும் அதான் சொல்றாங்க, கர்நாடகா ஹைகோர்ட்டும் அதான் சொல்றாங்க. டெல்லி ஹைகோர்ட் ஒரு கேஸ்ல காந்தா மேத்தா, KANTA காந்தா மேத்தா, MEHTA மேத்தா, காந்தா மேத்தா வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா, அந்த வழக்கில் டெல்லி ஹைகோர்ட் என்ன சொல்றாங்க, ஆமா இந்த பிட் ஆக்ட் வந்து கான்ஸ்டிடியூஷனை வயலேட் பண்ணுது, அண்டர் ஆர்டிகல் 14, ஆர்டிகல் 19, ஆர்டிகல் 21 வயலேட் பண்ணுது. அப்ப அரசியல் அமைப்பு தன்மையை இழந்து விட்டது, அரசியல் அமைப்புக்கு எதிராக இருக்கிறது அப்படின்னு தீர்ப்பு கொடுக்குறாங்க. இந்த நேரத்தில் தான் மிஸ்ஸஸ் பகவதி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ் 2007 வந்து ஒரு தீர்ப்பு.
இந்த தீர்ப்பை விசாரிக்கிறாங்க. மிஸ்ஸஸ் பகவதி வெர்சஸ் ஸ்டேட் 2007 வந்த தீர்ப்பு. இந்த தீர்ப்பை நம்முடைய உயர்நீதிமன்ற நீதியரசர் மாண்புமிகு ஐயா பி.டி. தினகரன் அவங்க தான் விசாரிக்கிறாங்க. பி.டி. தினகரன் ஐயாவும் பிபிஎஸ் ஜனார்த்தன ராஜா இந்த இரண்டு நீதியரசர்கள் இந்த வழக்கை விசாரிக்கிறாங்க. 2005 பாம்பே ஹைகோர்ட்டினுடைய ஃபுல் பெஞ்சை சொல்லிட்டாங்க, வயலேட் பண்ணுதுங்க, தமிழ்நாடு பிட் ஆக்ட் வந்து வயலேட் பண்ணுது அந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. விஜய் புல்ஜால் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா வழக்குல சொல்லிட்டாங்க. 2005 வால்யூம் 4 சிடிசி பேஜ் நம்பர் 705 சொல்லிட்டாங்க. டெல்லி ஹைகோர்ட் காந்தா மேத்தா வழக்குல சொல்லிட்டாங்க. இந்த வழக்கு வந்து யூனியன் ஆஃப் இந்தியா, இது காந்தா மேத்தா வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா, டெல்லி ஹைகோர்ட் இதை விசாரிக்கிறாங்க. அதன் பிறகு இந்த வழக்கு மேல போகுது, அதுலயும் சொல்லிட்டாங்க. இதுக்கு இடையில நம்முடைய மாண்புமிகு நீதியரசர்கள் பி.டி. தினகரன் ஐயாவும் பிபிஎஸ் ஜனார்த்தன ராஜா ஐயாவும் இந்த ரெண்டு நீதியரசர்கள் இந்த வழக்கை விசாரிக்கிறாங்க. இதுல தீர்ப்பு எழுதினவரு நீதியரசர் ஐயா பி.டி. தினகரன். அவர் சொல்றாருங்க, ஒரு மாநில அரசாங்கம் ஒரு சட்டம் ஏற்றாங்கன்னு சொன்னா நீங்க 453 சாப்டர் 3 ரெட் வித் 58B கிளாஸ் 5A இது எல்லாம் ஆர்பிஐ ஆக்ட், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1934 அண்டர் செக்ஷன் 453. அந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட்ல சாப்டர் நம்பர் 3 அது கூட இணைச்சு செக்ஷன் 58B கிளாஸ் 5A இதை நீங்க பொருத்தி பார்க்க வேண்டும். இந்த தீர்ப்புல இதையெல்லாம் டிஸ்கஸ் பண்றாரு. ஆல்ரெடி கன்ஃபார்ம்டு இந்த 453 ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1934 சொல்லப்பட்ட சட்டப்பிரிவு 453 இதனுடன் இணைத்து ரெட் வித் சாப்டர் 3 செக்ஷன் 58B கிளாஸ் 5A இது இந்த 3 விஷயங்களையும் ஏற்கனவே வேலாயுத பிள்ளை ஆச்சாரி அந்த வழக்கில் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதுல சொல்லிட்டு என்ன சொல்றாங்கன்னா, டு மீட் அர்ஜென்ட் நீட் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ரெண்டாவது டு ப்ரொடெக்ட் தி இன்ட்ரெஸ்ட்ஸ் ஆஃப் இன்னோசென்ட் டெபாசிட்டர்ஸ் இந்த வார்த்தை தான் பயன்படுத்திருக்காங்க இந்த தீர்ப்புல. டு மீட் அர்ஜென்ட் நீட், ரெண்டாவது ஒரு பாயிண்ட் சொல்றாங்க, டு ப்ரொடெக்ட் தி இன்ட்ரெஸ்ட் ஆஃப் இன்னோசென்ட் டெபாசிட்டர்ஸ். ஒண்ணுமே இல்லாத அப்பாவி அவங்க கொண்டு வந்து பணத்தை முதலீடு பண்ணிருக்காங்க நம்பி இந்த நிதி நிறுவனத்தை. நிதி நிறுவனம் நடத்தி ஏமாத்திட்டான். அந்த அப்பாவிக்கெல்லாம் என்ன பாதுகாப்பு சட்டத்தில்? அவர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும். அவருடைய அத்தியாவசியமான உடனடி தேவையை நாம் மீட் பண்ணி ஆகணும், அதை நிவர்த்தி செய்ய வேண்டும். அதற்காக தான் இந்த சட்டம் அப்படின்ட்டு பி.டி. தினகரன் ஐயாவும் பிபிஎஸ் ஜனார்த்தன ராஜா இந்த ரெண்டு நீதியரசர்களும் கொடுத்த தீர்ப்பு. இந்த தீர்ப்புக்கு முன்னாடி ஏறக்குறைய ஒரு 15 கேஸ் வந்து டிஸ்கஸ் பண்றாங்க. 15 கேஸ் மேல டிஸ்கஸ் பண்றாங்க. சுப்ரீம் கோர்ட் வரையும் போயிருக்கு விஷயம். அப்போதைக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்ல அட்வொகேட் ஜெனரலாக இருந்த உயர்திரு திரு ஆர் விடுதலை ஐயா, அவர் சீனியர் கவுன்சில், அவர் தான் அட்வொகேட் ஜெனரலா இருந்தாரு. விடுதலை அவர்கள் தான் என்ன பண்றாங்க, இந்த ஸ்டாட்யூட் இஸ் காம்பிடென்ட்ங்க, இது வயலட் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட தீர்ப்புகளை எடுகோலாக காட்டுறார். மகாராஷ்டிரா ஆக்ட் உன்னுடைய ஃபுல் பெஞ்ச் வந்து டிக்ளேர் பண்ணிட்டாங்க, அல்ட்ரா வைரஸ் டிக்ளேர் பண்ணிட்டாங்க. கம்பெனிஸ் ஆக்ட் 1956 இருக்கு, ஆர்பிஐ ஆக்ட் 1934 இருக்கு. இது கூட ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய ரெகுலேஷன் ஆக்ட் 1949 இருக்கு, பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1949 இருக்கு. இது எல்லாமே வயலேட் ஆகுது. இது எந்த வழக்கில் சொல்றாங்க? டெல்லி கிளாத் அண்ட் ஜெனரல் மில்ஸ் கம்பெனி லிமிடெட் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா இந்த வழக்கிலையும் சொல்றாங்க. டெல்லி கிளாத் அண்ட் ஜெனரல் மில்ஸ் கம்பெனி லிமிடெட் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா இந்த வழக்கிலையும் சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, டெல்லி ஹைகோர்ட் என்ன பண்ண காந்தா மேத்தா வழக்கு வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 1987 பேஜ் நம்பர் 62 அதுலயும் சொல்றாங்க. ஆனா வேலாயுதம் ஆச்சாரி வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 1993 வால்யூம் 2 எஸ்எஸ்சி பேஜ் நம்பர் 582 இதுல தான் சிங்கிள் ஜட்ஜி நீதியரசர் ஐயா பி சதாசிவம் அவர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஆக்டை பொறுத்தவரையும் was not adequately drawn to reasons contained in காந்தா மேத்தா வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. இந்த காந்தா மேத்தா வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா வழக்கில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்களை பற்றி நீதியரசர் ஐயா சதாசிவம் இதை டிஸ்கஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. இது போதுமானதா இல்ல, போதுமானதா இந்த சட்டத்தை ஏற்றல அப்படின்னு சொல்லி.
இதுக்கு இடையில தான் இதுக்கு கான்ஸ்டிடியூஷன் வேலிடிட்டி இருக்குதுன்னு சொல்லி இந்தியன் பேங்க் மெயின் பிரான்ச் வெர்சஸ் சிஜேஎம் பாண்டிச்சேரி, இந்தியன் பேங்க் மெயின் பிரான்ச் வெர்சஸ் சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் பாண்டிச்சேரி 2006 வால்யூம் 4 லா வீக்லி பேஜ் நம்பர் 535 535. இந்தியன் பேங்க் மெயின் பிரான்ச் வெர்சஸ் சிஜேஎம் பாண்டிச்சேரி 2006 வால்யூம் 4 லா வீக்லி பேஜ் நம்பர் 535. இந்த வழக்கில் சொல்றாங்க இது கான்ஸ்டிடியூஷனல் வேலிடிட்டி உள்ள சட்டம் தான். டான் பிட் ஆக்ட் தமிழக அரசால் இயற்றப்பட்டிருக்கிற இந்த பிட் ஆக்ட் செல்லும் அப்படின்னு தீர்ப்பு சொல்றாங்க. இந்த தீர்ப்பு வழங்கினவர் அதே போல ஐயா நம்முடைய நீதியரசர் எலிப் தர்மாராவும் இந்த தீர்ப்பு வழங்கியிருக்கார் பாண்டிச்சேரி ஆக்டை பொறுத்து. அது ஒரு ரிட்டு நம்பர் 1897/2006 ரிட்டு. இதுல அற்புதமா வாதாடி இந்த சட்டம் செல்லும். பாம்பே ஹைகோர்ட்டுடைய ஃபுல் பெஞ்ச் கொடுத்ததும் சரி, டெல்லி கோர்ட் இருந்தாலும் சரி, வெஸ்ட் பெங்கால் கொடுத்ததா இருந்தாலும் சரி, அந்த தீர்ப்புகள் எல்லாம் ஓவர் ரூல்ட் ஒதுக்கி தள்ளிட்டு இந்த டான் பிட் ஆக்ட் செல்லும் சொன்ன பிறகுதான் உச்சநீதிமன்றம் இதை உறுதிப்படுத்தினாங்க. இதுக்கு மிகவும் முக்கியமா போராடினவர் அப்போதைக்கு இருந்த அட்வொகேட் ஜெனரல் திரு ஆர் விடுதலை. அவர் ரொம்ப அற்புதமா வாதாடி இந்த சட்டம் செல்லும் என்ற ஒரு நிலையை கொண்டு வந்து நிலைநிறுத்தினாங்க. இதுக்கு அற்புதமான தீர்ப்பு எழுதினவர் நீதியரசர் பி டி தினகரன் ஐயா, பிபிஎஸ் ஜனார்த்தன ராஜா ஐயா. இந்த தீர்ப்பை வந்து எழுதினவர் வந்து பி டி தினகரன் ஐயா. இதுக்கு இடையில திருமுருகா ஃபைனான்ஸ் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடுன்னு ஒரு வழக்கு வருது. இந்த இயர் ஆஃப் 2000 வால்யூம் 2 சிடிசி பேஜ் நம்பர் 609. நம்முடைய ஐயா நீதியரசர் சதாசிவம் ஐயா வந்து எழுதின தீர்ப்பு. திருமுருகன் ஃபைனான்ஸ் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு 2000 வால்யூம் 2 சிடிசி பேஜ் நம்பர் 609. இதை பேஸ் பண்ணி இன்னொன்னு 2000 வால்யூம் 3 லா வீக்லி பேஜ் நம்பர் 298. இந்த கேஸ்ல தான் சார் மிக முக்கியமானது. RBI directed to all state to enact suitable legislation lines of Tamil Nadu Act. இத சொல்றாங்க 2000 வால்யூம் 3 லா வீக்லி பேஜ் நம்பர் 298. இந்த வழக்குல என்ன சொல்றாங்கன்னா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா directed to all state to enact suitable legislation lines of Tamil Nadu Act. இத தான் சேலஞ்ச் பண்ணாங்க. சேலஞ்ச் பண்ணி தான் இது வந்து அல்ட்ரா வைரஸ் டெல்லி கோர்ட், பாம்பே ஹைகோர்ட், வெஸ்ட் பெங்கால் எல்லாம் சொன்னாங்க. அதன் பிறகு நம்மளுடைய மெட்ராஸ் ஹைகோர்ட் தான் சொன்னாங்க. திருமதி எஸ் பகவதி வெர்சஸ் ஸ்டேட் 2007 வந்த தீர்ப்பு இந்த சட்டம் செல்லும், அரசியல் அமைப்பு தன்மை வாய்ந்ததுதான் என்று சொல்லி அற்புதமான தீர்ப்பு கொடுத்தாங்க. இதுல என்ன சொல்றாங்கன்னா, இந்த தமிழ்நாடு ஆக்ட் வந்து நோ ரெபக்னன்சி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லை, என்ட்ரி லிஸ்ட் பார்த்தா இது கன்கரண்ட் லிஸ்ட்ல வருதுங்க. கன்கரண்ட் லிஸ்ட்ல லிஸ்ட் நம்பர் 178, லிஸ்ட் 3 கன்கரண்ட் லிஸ்ட் வருது. அதுல என்ட்ரி ஆஃப் கன்கரண்ட் லிஸ்ட் பாத்தீங்கன்னா 178, லிஸ்ட் நம்பர் 3. என்ட்ரி 1 என்ன? கிரிமினல் லா. என்ட்ரி 7 என்ன? டீல்ஸ் வித் கான்ட்ராக்ட் லா. என்ட்ரி 8 என்ன? ஆக்ஷனபிள் ராங் அண்டர் செக்ஷன் அண்டர் ஆர்டிகல் 254 சப் ஆர்டிகல் 2 ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. அதுல சொல்றாங்க இந்த விஷயத்தை. இந்த தமிழ்நாடு பிட் ஆக்ட் நோ ரெபக்னன்சி. இதனுடைய என்ட்ரி பாத்தீங்கன்னா என்ட்ரி ஆஃப் கன்கரண்ட் லிஸ்ட்ல தான் என்ட்ரி ஆகுது. கன்கரண்ட் லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா நம்பர் 178 இதான் லிஸ்ட் 3 லிஸ்ட் கொடுத்திருக்கோம். லிஸ்ட் 3ல சொல்றாங்க அந்த கன்கரண்ட் லிஸ்ட்ல 178. அப்ப என்ட்ரி நம்பர் 1 என்னது? கிரிமினல் லா. என்ட்ரி நம்பர் 7 என்னது? டீல்ஸ் வித் கான்ட்ராக்ட் லா. என்ட்ரி நம்பர் 8 என்னது? ஆக்ஷனபிள் ராங். இந்த ஆக்ஷனபிள் ராங் என்ன சொன்னா அண்டர் ஆர்டிகல் 254 சப் ஆர்டிகல் 2 ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா 1950. இதுல ஒரு 4-5 விஷயங்கள் சொல்றாங்க. What has to be ascertained is the true character of legislation. இத கேக்குறாங்க. இந்த சட்டம் இயற்றப்பட்டதுக்கு அதனுடைய உண்மைத்தன்மை என்ன, அதனுடைய நோக்கம் என்ன கேக்குறாங்க. இதனுடைய ஆப்ஜெக்ட் அண்ட் ஸ்கோப் ஏஎஸ் கிருஷ்ணா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ் இந்த வழக்குல தான் சொல்றாங்க. இது 1957 வந்த ஒரு தீர்ப்பு. இது ஒரு சட்டம் ஏற்றாங்க சட்டமன்றத்தில் சொன்னா அந்த சட்டத்தினுடைய ஆப்ஜெக்ட் என்ன, அதனுடைய ஸ்கோப் என்ன, அதை பற்றி தெளிவா சொல்ல வேண்டும். அவ்வாறு சொன்னால்தான் அந்த சட்டம் செல்லும், இல்லை என்றால் அந்த சட்டம் செல்லாது. இதை சொன்ன தீர்ப்பு தான் ஏஎஸ் கிருஷ்ணா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ், ஏஐஆர் 1957.
Supreme Court, page number 297. A.S. Krishna versus State of Madras, AIR 1957, Supreme Court, page number 297. எந்த ஒரு மாநிலத்திலும் சரி அல்லது பார்லிமெண்ட்டும் சரி ஒரு சட்டம் ஏற்றினால் அந்த சட்டத்தினுடைய ஆப்ஜெக்டை சொல்ல வேண்டும், அந்த சட்டத்தினுடைய ஸ்கோப்பை சொல்ல வேண்டும். அப்பொழுதுதான் அந்த சட்டம் செல்லும், இல்லை என்றால் அந்த சட்டம் செல்லாது. சுப்ரீம் கோர்ட் கொடுத்த அற்புதமான தீர்ப்பு ஏஎஸ் கிருஷ்ணா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ், AIR 1957, சுப்ரீம் கோர்ட், பேஜ் நம்பர் 297. ஆக இந்த சட்டத்தின்படி, இந்த தீர்ப்பின்படி பார்த்தால் டான்பிட் ஆக்ட் செல்லும். 57 சொல்லியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட். இது எதுக்காக இந்த சட்டம் கொண்டு வந்தாங்கன்னா, there is mushroom growth of financial establishment not covered by RBI Act. இந்த தீர்ப்புல சொல்றாங்க பாருங்க, மஷ்ரூம் மாதிரி growth ஆகுது financial establishment. தெருவுக்கு தெருவு, வீதிக்கு வீதி, ஒவ்வொரு மாவட்டத்துக்கு தாலுகாவுக்கு, அந்தந்த இடத்துல எல்லாம் வந்து ஃபைனான்ஸ் கம்பெனி ஆரம்பிக்கும், நிதி நிறுவனம் ஆரம்பிச்சு பொதுமக்கள் இருந்து பணத்தை வந்து வசூல் ஏமாத்திட்டு தலைமையாக. ஆக there is mushroom growth of financial establishment not covered by RBI Act. அப்ப RBI Act வந்து 1934 ஆக்ட், அந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஆனா அந்த டான்பிட் ஆக்ட் வந்த பிறகு அதை கட்டுப்படுத்துவதற்கான ஒரு வலுவான கடிவாளம் இருக்கிறது. எனவே இந்த சட்டம் செல்லும். அடுத்த ஒரு கேஸ்ல சொல்றேன், லெஜிஸ்லேஷன் ஆஃப் இனாக்ட் லா. லெஜிஸ்லேஷன் ஆஃப் இனாக்ட் ஆஃப் லான்னு சொன்னீங்கன்னா, சுப்பிரமணியம் செட்டியார் வெர்சஸ் முத்துசாமி கவுண்டர் இந்த வழக்கில் சொல்றாங்க. இது 1940 வந்து தீர்ப்பு, 41 வந்து ரிப்போர்ட் ஆயிருக்கு. AIR 1941, FC, பேஜ் நம்பர் 47. சுப்பிரமணியம் செட்டியார் வெர்சஸ் முத்துசாமி கவுண்டர் வழக்கில் சொல்லியிருக்காங்க, லெஜிஸ்லேஷன் ஆஃப் இனாக்ட் ஆஃப் லா இது எப்போ ஏற்ற முடியும் அப்படின்னு சொல்லி. சரிங்க சார், இதுக்கு இன்டர்பிரேஷன் கொடுப்பாங்க இல்லைங்களா? எந்த ஒரு சட்டம் ஏற்றினாலும் இன்டர்பிரேஷன் கொடுப்பாங்க. அது எந்த அளவுக்கு இருக்கு? இதுக்கு ஒரு வழக்கு தான் இன்டர்பிரேஷன் ITC வெர்சஸ் அக்ரிகல்ச்சர், அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் மார்க்கெட் கமிட்டி. இன்டர்பிரேஷன் ITC வெர்சஸ் அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூஸ் மார்க்கெட் கமிட்டி 2002, வால்யூம் 9, SEC, பேஜ் நம்பர் 232. இந்த சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற விவரங்களுக்கு அனைத்திற்கும் பொருள் விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். ஆந்திரா வழக்கு ஒண்ணு இருக்கு சார். இதுவும் இது இந்த இவ்வளவு சைட்டேஷன் சொல்றதுக்குன்னா, இது டான்பிட் ஆக்டுக்கு மட்டும் கிடையாது சார், எல்லா ஆக்டுக்கும் பொருந்தும். அதனால தான் நான் இது ஜெனரலா சொல்லிட்டு அதன் பிறகு அடுத்த நான் ஆக்டுக்கு போலான்னு இருக்கு. இந்த ஆந்திரா ஜட்ஜ்மெண்ட் பாருங்க, ஸ்டேட் லா has to be struck down if conflict. State law has to be struck down if conflict with the Constitution of India. இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு விரோதமாக ஒரு சட்டம், ஒரு மாநில அரசாங்கம் சட்டம் ஏற்றினா அது செல்லாது. அப்ப அது என்ன பண்ணணும்? ஸ்ட்ரக் டவுன் பண்ணி ஆகணும். ஸ்டேட் ஆஃப் ஆந்திர பிரதேஷ் வெர்சஸ் புருஷோத்தமன் கிடையாது, புருஷோத்தம் ரெட்டி. ஸ்டேட் ஆஃப் AP வெர்சஸ் K புருஷோத்தம் ரெட்டி, அவருடைய இனிஷியல் K புருஷோத்தம் ரெட்டி, 2003, வால்யூம் 9, SEC, பேஜ் நம்பர் 564. ஸ்டேட் ஆஃப் ஆந்திர பிரதேஷ் வெர்சஸ் K புருஷோத்தம் ரெட்டி, 2003, வால்யூம் 9, SEC, பேஜ் நம்பர் 564. ஒரு மாநில அரசாங்கம் ஒரு சட்டம் இயற்றும் பட்சத்தில் அந்த சட்டம் வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு விரோதமாக இருக்கும் பட்சத்தில் அந்த சட்டம் வந்து it has to be struck down. ஒரு சட்டம் ஏற்றாங்கன்னா அதனுடைய நேச்சர் எப்படி இருக்கணும், அதனுடைய கேரக்டர் எப்படி இருக்கணும், அதை பற்றி சொன்ன வழக்கு தான் HLL என்று சொல்லக்கூடிய ஹிந்துஸ்தான் லீவர் லிமிடெட். ட்ரூ நேச்சர் அண்ட் கேரக்டர் அண்ட் பித் அண்ட் சப்ஸ்டன்ஸ் ஆஃப் த லெஜிஸ்லேஷன் ஆர் டு பி ஃபோக்கஸ்டு. ஒரு சட்டம் ஏற்றாங்கன்னு சொன்னா இந்த விஷயங்கள்லாம் தெளிவா இருக்கணும் சார். அந்த சட்டத்தினுடைய ட்ரூ நேச்சர் இருக்கணும், அந்த சட்டத்தினுடைய கேரக்டர் இருக்கணும், அந்த சட்டத்தினுடைய பித் அண்ட் சப்ஸ்டன்ஸ் இருக்கணும். இத பற்றி அந்த லெஜிஸ்லேஷன்ஸ் ஆர் டு பி ஃபோக்கஸ்டு. இத ஃபோக்கஸ் பண்ணிருக்கணும் சார், வெளிப்படுத்தி காட்டியிருக்கு. அப்பதான் அந்த சட்டம் செல்லும். ட்ரூ நேச்சர், த கேரக்டர் அண்ட் பித் அண்ட் சப்ஸ்டன்ஸ் ஆஃப் தி லெஜிஸ்லேஷன் ஆர் டு பி ஃபோக்கஸ். இதை சொன்ன வழக்கு தான் HLL என்று சொல்லக்கூடிய ஹிந்துஸ்தான் லீவர் லிமிடெட் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா, 2004, வால்யூம் 9, SEC, பேஜ் நம்பர் 438. HLL
வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா 2004 வால்யூம் 9 SEC பேஜ் நம்பர் 438. இந்த ஹிந்துஸ்தான் லீவர் லிமிடெட் வழக்கில் தான் சொல்றாங்க. மகாராஷ்டிரா கேஸ் இது, சுப்ரீம் கோர்ட் விசாரிச்சாங்க. 2004 வால்யூம் 9 SEC பேஜ் நம்பர் 438. ஒரு சட்டத்தினுடைய ட்ரூ நேச்சர் வேண்டும், அந்த சட்டத்தினுடைய கேரக்டர், அதனுடைய பண்பு குண நலன்கள் வேண்டும், அதனுடைய பித் அண்ட் சப்ஸ்டான்சஸ், இதை பற்றியெல்லாம் அந்த லெஜிஸ்லேஷன்ஸ் ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும். சரிங்க, ஒரு சட்டம் ஏற்றிட்டாங்க, அதை பற்றி நீதிமன்ற கேள்வி கேட்க முடியுமா, அந்த சட்டம் செல்லுமா செல்லாதான்னு சொல்லி ஜுடிஷியல் ரிவ்யூ பவர் வந்து நீதிமன்றத்துக்கு உண்டு. 1973க்கு பிறகு எந்த சட்டம் இயற்றப்பட்டாலும் அதில் வந்து நீதிமன்றம் தலையிட முடியும். கேசவானந்த பாரதி வழக்கில் சொல்றாங்க. ஆனா இது சம்பந்தமா இன்னைக்கு வந்து கேஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்ல வந்து பெண்டிங்ல இருந்துட்டு இருக்கு. தமிழ்நாடு அரசு வந்து 61% இடஒதுக்கீடு வந்து ஒதுக்குறாங்க. இந்திராசாணி வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா வழக்கில் சொல்லியிருக்காங்க 50% வந்து மீறக்கூடாது மண்டல் கமிஷன் கேஸ்ல. ஆனா தமிழக அரசு வந்து 69% இன்னைக்கு வந்து ரிசர்வேஷன் வந்து எக்ஸிக்யூட் பண்றாங்க. இது சம்பந்தமா சேலஞ்ச் பண்ணிருக்காங்க. அது தனி. ஷெட்யூல் 9ல கொண்டு போய் வச்சுட்டா அவ்வளவுதான், பாதுகாப்பு சுவர். அதுல நீதிமன்றம் தலையிட முடியாதுன்னு சொல்றாங்க. ஆனா 1973க்கு பிறகு எந்த ஒரு சட்டத்தையும் மாநில அரசாங்கமோ அல்லது மத்திய அரசாங்கமோ இயற்றும் பட்சத்தில் அந்த சட்டத்தின் மீது நீதிமன்றம் தலையிட்டு அதில் ஜுடிஷியல் ரிவ்யூஸ் பண்ணலாம், நீதி புனராய்வு செய்ய முடியும், நீதி மறு ஆய்வு செய்ய முடியும் என்று சொல்லி அற்புதமான தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. அதையும் நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா எடுக்கிறப்ப அதை பற்றி நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். அப்ப ஒரு சட்டம் ஏற்றாங்கன்னா அது நீதிமன்றம் கேள்வி கேட்க முடியுமா? கண்டிப்பா கேள்வி கேட்க முடியும். கோர்ட் கேன் ஆஸ்க். இந்த சட்டத்தினுடைய ஸ்கோப் சொல்லுங்க, இந்த சட்டத்தினுடைய எஃபெக்ட் சொல்லுங்க, இந்த சட்டத்தினுடைய ஜெனியூனஸ் பத்தி சொல்லுங்க. இதை சொன்ன வழக்கு தான் EV சின்னையா, CHINNIAH, EV சின்னையா, அவருடைய இனிஷியல் EV சின்னையா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஆந்திர பிரதேஷ். EV சின்னையா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஆந்திர பிரதேஷ் 2005 வால்யூம் SEC பேஜ் நம்பர் 394. EV சின்னையா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஆந்திர பிரதேஷ் 2005 வால்யூம் 1 SEC பேஜ் நம்பர் 395. ஒரு ஸ்டேட் ஆக்டினுடைய வேலிடிட்டி பத்தி கண்டுபிடிக்க முடியுங்களா? இது ஒரு கேள்வி. ஸ்டேட் ஆக்ட் வேலிடிட்டி இஸ் பியாண்ட் கொஸ்டின். இதை சொன்ன வழக்கு ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் வெர்சஸ் பூர்வி, PURVI, பூர்வி கம்யூனிகேஷன் பிரைவேட் லிமிடெட் 2005 வால்யூம் 3 SEC பேஜ் நம்பர் 711 711. ஸ்டேட் ஆக்ட் வேலிடிட்டி இஸ் பியாண்ட் கொஸ்டின். இது சொன்ன வழக்கு ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் வெர்சஸ் பூர்வி கம்யூனிகேஷன் பிரைவேட் லிமிடெட், பூர்வி கம்யூனிகேஷன் பிரைவேட் லிமிடெட் 2005 வால்யூம் 3 SEC பேஜ் நம்பர் 711. இதே வெஸ்ட் பெங்கால் வழக்கு இன்னொன்னு இருக்கு, அதான் சுருக்கமா சொல்லிட்டு மிக முக்கியமான 2 வழக்கு சொல்லிட்டு நம்ம இந்த சாப்டரை முடிச்சோம். டிராஃப்ட்ஸ்மேன்ஷிப் cannot be lost sight of. சட்டம் இயற்றக்கூடிய சட்டம் இயற்றவர்கள் cannot be lost, LOST, lost sight, SIGHT, sight of act. இது சொன்ன வழக்கு ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் வெர்சஸ் கேசோராம் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட், KESORAM, கேசோராம் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் 2004 வால்யூம் 10 சுப்ரீம் கோர்ட் பேஜ் நம்பர் 2011 2011. Draughtsmanship cannot be lost on sight of legislation. அது கொண்டு வரேன். ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் வெர்சஸ் கேசோராம் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் 2004 வால்யூம் 10 சுப்ரீம் கோர்ட் பேஜ் நம்பர் 2011. இப்போ முக்கியமான இந்த 2 சைட்டேஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இப்போ சொல்ல போறேன் சார். ஏன்னா இந்த சைட்டேஷன் வந்து 125 இது 494க்கும் பொருந்தும். அண்ட் இன்சிடென்டல் என்க்ரோச்மெண்ட் இஸ் பர்மிசிபிள். இந்த பித் அண்ட் சப்ஸ்டான்ஸ் பத்தி நம்ம படிச்சிருக்கோம். சில நேரங்களில் மாநில அரசாங்கம் சட்டம் இயற்றுகின்ற பொழுது யதார்த்தமாக மத்திய பட்டியலில் உள்ள துறைகளிலும் சட்டம் இயற்றிடும் தெரியாம, அதை பாதிக்கிற மாதிரி இருக்கலாம். இப்ப சென்ட்ரல் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட் இருக்கு. இப்ப மாநில அரசாங்கம் ஒரு சட்டம் ஏற்றாங்க, அது மத்திய பட்டியலில் உள்ள மத்திய அரசாங்கம் இயற்றக்கூடிய அந்த துறையில வந்து என்கரேஜ் பண்ணிட்டாலும் அதை ஏற்றுக்கொள்ளலாம்.
and incidental encroachment is permissible. ரொம்ப முக்கியமான ஒரு ஜட்ஜ்மெண்ட் இது. An incidental encroachment is permissible. ITC Limited versus State of Karnataka 1985 SUPP SCC அதான் சுப்ரீம் கோர்ட் கேசஸ். அந்த SCC போடுறதுக்கு முன்னாடி SUPP போட்டுக்கணும். SUPP SCC னா சுப்ரீம் கோர்ட் கேசஸ். SCC பேஜ் நம்பர் 476. இந்த ITC Limited versus State of Karnataka 1985 SUPP SCC பேஜ் நம்பர் 476. இதுல சொல்றாங்க an incidental encroachment is permissible. மாநில அரசாங்கம் சட்டம் ஏற்றாங்க, தமிழக அரசு வந்து சட்டம் ஏற்றிருக்காங்க தான். அது சில நேரங்களில் மத்திய பட்டியல் உள்ளத அதுல ஏதாவது கொஞ்சம் என்கரேஜ் பண்ணிட்டாலும் இட் கேன் பி பர்மிசிபிள் தான். நாம சார்ஜ் ஃப்ரேமிங் பார்த்திருக்கிறோம். 211 இருந்து 224 வரையும் நம்ம சிஆர்பிஸ்ல பிறகு படிக்க போறோம். அதுல சில இடங்கள்ல கொஞ்சம் விடுபட்டு இருந்தாலும் பரவாயில்லன்னு அனுமதிக்கலாம். அதே போல ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட் நீங்க படிச்சிருப்பீங்க. 100 ஏக்கர் விற்கிறேன்னு ஏன்றவர் பிக்கு ஒப்பந்தம் போட்டு பணத்தை வாங்கிட்டார், சேல் டீடு எழுதிட்டாரு. இடத்த போயிட்டு அளந்து பாக்குறப்ப 98 ஏக்கர் தான் இருக்குது. அப்ப கொஞ்சோண்டு விட்டு போச்சு. அதுக்காக அந்த சேல் வந்து இன்வேலிட் ஆயிடுமானா ஆகாது. அந்த 2 ஏக்கருக்கு எவ்வளவு தொகை, அந்த தொகையை வந்து காம்பன்சேஷன் கொடுத்துடலாம். காம்பன்சேட் த லாஸ் என்று சொல்வார்கள். அதை போலதான் இதே விஷயங்கள் அப்படியே நீங்க பாத்தீங்கன்னா ஐபிசி பாத்தீங்கன்னா 494 வந்து போச்சு. கணவன் சொல்றான், என் மனைவி வந்து இன்னொரு ஆண் மகனோட தொடர்புல இருக்கிறாங்க அப்படின்னு கணவர் சொல்றாரு. நான் நேர்ல பார்த்தேங்க, இனிமேல் நான் இந்த என் மனைவியோட நான் வாழ மாட்டேன்னு சொல்றாருன்னா நீதிமன்றம் அருமையான ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. சில நேரங்களில் அக்கேஷனல் ஸ்லிப் இருந்தாலும் இட் கேன் பி பார்டன், அது மன்னிக்கப்படும். அதை நீங்க ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அதை ஒரு கிரவுண்டா பயன்படுத்தி நீங்க டிவோர்ஸ் கேட்க முடியாது. அதனால்தான் அதுல சொல்றாங்க அடல்ட்ரின்னு சொன்னா பீயிங் அடல்ட்ரி, அதாவது கண்டினியூஸா இருக்கணும் அந்த அடல்ட்ரி. ஏதோ ஒரு டைம் வந்து ஒரு அக்கேஷனல் ஸ்லிப் ஏற்பட்டு போச்சு, அந்த பெண் தன் நிலை மறந்து ஏதோ ஒரு காரணத்தின் அடிப்படையில வேறொரு ஆண்மகன், தன் கணவரை விட்டுட்டு வேறொரு ஆண்மகனோடு அவங்க பெட்டை ஷேர் பண்ணிட்டாங்கன்னா அதை பேஸ் பண்ணி அது ஒன் ஆஃப் த கிரவுண்டா நீங்க வச்சு நீங்க என்ன பண்ண டிவோர்ஸ் வந்து கேட்க முடியாதுங்க. அடல்ட்ரி வந்து கண்டினியூஸா இருந்தா தான் கேட்க முடியும். அப்ப அந்த அக்கேஷனல் ஸ்லிப் இருந்தா அது வந்து இட் கேன் பி கண்டோன், அது மன்னிக்கப்படும் அப்படின்ட்டு 494ல ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. நான் அது ஐபிசில நான் அதை சொல்றேன். அதே தான் இங்கேயும் சொல்றாங்க, an incidental encroachment is permissible. அங்க 494ல என்ன சொல்றாங்க, அக்கேஷனல் ஸ்லிப் என்ற வார்த்தையை பயன்படுத்திருக்காங்க சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட்டும். இங்க சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிருக்காங்கன்னா இன்சிடென்டல் என்க்ரோச்மெண்ட் இஸ் பெர்மிசிபிள். சும்மா யதார்த்தமா நடந்து போச்சு, அதுக்கு என்ன பண்ண முடியும், மன்னிச்சிட வேண்டியதுதான், ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான். இதுதான் ஐடிசி லிமிடெட் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா 1985 SUPP SCC பேஜ் நம்பர் 476. இன்னொரு அற்புதமான ஜட்ஜ்மெண்ட். தி கோர்ட் மஸ்ட் லுக் பியாண்ட் த நேம்ஸ், forms and appearance to discover the true character and nature of legislation. எவ்வளவு அற்புதமான வார்த்தையை பயன்படுத்திருக்காங்க பாருங்க சுப்ரீம் கோர்ட். கோர்ட் must look beyond the names, forms and appearance to discover the true character and nature of legislation. இதை சொன்ன வழக்கு 2 வழக்குல சொல்லியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட். 1954ல ஒரு கேஸ்ல சொல்லியிருக்காங்க, 2 கேஸ்ல சொல்லியிருக்காங்க. துவார்கா தாஸ் ஸ்ரீனிவாசா வெர்சஸ் ஷோலாப்பூர் ஸ்பின்னிங் அண்ட் WC கம்பெனி. துவார்கா தாஸ் DWARKADAS, துவார்கா தாஸ் ஸ்ரீனிவாசா SHINIVASA, ஸ்ரீனிவாசா SHINIVASA, ஸ்ரீனிவாசா வெர்சஸ் ஷோலாப்பூர் SHOLAPUR, ஷோலாப்பூர் SPG னா ஸ்பின்னிங் மில் தான் வரும்னு நினைக்கிறேன். SPG அண்ட் WVG கம்பெனி. துவார்கா தாஸ் ஸ்ரீனிவாசா வெர்சஸ் ஷோலாப்பூர் SPG அண்ட் WVG கம்பெனி 1954 SCR துவார்கா தாஸ் ஸ்ரீனிவாசா
versus Sholapur SPG and WG company. 1954 SCR பேஜ் நம்பர் 674. இதே வழக்கு ஏஆர்ல ரிப்போர்ட் ஆயிருக்கு. ஆல் இந்தியா ரிப்போர்ட்டர்லயும் ரிப்போர்ட் ஆயிருக்கு. அந்த ஜேர்னல்லையும் ரிப்போர்ட் ஆயிருக்கு. இதே வழக்கு தான். துவாரகாதாஸ் ஸ்ரீனிவாசா வெர்சஸ் ஷோலாப்பூர் எஸ்பிஜி அண்ட் WVG கம்பெனி AIR 1954 SC னா சுப்ரீம் கோர்ட். SC பேஜ் நம்பர் 119. The Dwarkadaas Srinivasa versus Sholapur SPG and WVG company AIR 1954 Supreme Court page number 119. இதில் தான் சொல்றாங்க, the court must look beyond the names, forms and appearance to discover the true character and the nature of legislation. இன்னொரு கேஸ் யூனியன் ஆஃப் இந்தியா வெர்சஸ் ஷா கோவர்தன் L Gabra Teachers College. யூனியன் ஆஃப் இந்தியா வெர்சஸ் ஷா கோவர்தன் L Gabra. ஷா SHAH ஷா கோவர்தன் GOVERDHAN. ஷா கோவர்தன் அவருடைய இனிஷியல் வந்து L Gabra KABRA. Gabra Teachers College 2002 Volume 8 SEC page number 228. Union of India versus Shah Govardhan L Gabra Teachers College versus Teachers College 2002 Volume 8 SEC page number 228. இன்னும் ஒரு வழக்கு சொல்லிட்டு நாம இதை சரி, இதுல வந்து இந்த பித் அண்ட் சப்ஸ்டான்ஸ் வந்தது இல்லைங்களா? இந்த பித் அண்ட் சப்ஸ்டான்ஸ் ஏன்னா இதை சொல்லியிருக்கோம் ஏற்கனவே. பாரத் இந்த பித் அண்ட் சப்ஸ்டான்ஸ் பத்தி சொல்றாங்க. டு த enactment as a whole, to its main objects and to the scope and effect of its provision. ஒரு சட்டம் ஏற்றுறாங்கன்னு சொன்னா இந்த விஷயங்கள்லாம் பித் அண்ட் சப்ஸ்டான்ஸ்ல வருது. டு த enactment as a whole முழுவதுமாக, to its main objects, to the scope and effect of its provision. ஒரு சட்டம் எனாக்ட் பண்றாங்க ஏற்றுறாங்கன்னு சொன்னா அதனுடைய சட்டத்துடைய முழு தன்மையும் பார்க்கணும், அதனுடைய மெயின் ஆப்ஜெக்ட்ஸை பார்க்கணும், அதனுடைய ஸ்கோப்பை பார்க்கணும், அதனுடைய எஃபெக்ட் விளைவை பார்க்கணும். இதை சொன்ன வழக்கு பாரத் ஹைட்ரோ பவர் கார்பரேஷன் வெர்சஸ் பாரத் ஹைட்ரோ பவர் கார்பரேஷன் லிமிடெட் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் அசாம். பாரத் ஹைட்ரோ பவர் கார்பரேஷன் லிமிடெட் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் அசாம் 2004 Volume 2 SEC பேஜ் நம்பர் 553. இன்னும் ஒரு கேஸ்லாம் மட்டும் சொல்லிடுறேன் சார், அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த என்ட்ரிஸ் எல்லாம் இருக்குல்ல, இன்டர்பிரேஷன். இந்த இன்டர்பிரேஷனை பத்தி பார்த்தீங்கன்னா என்ட்ரிஸ் ஹேவிங் பிராட். இந்த இன்டர்பிரேஷன் எப்படி இருக்கு? பிராட் அண்ட் காம்ப்ரஹென்சிவ் அப்படி இருக்கணும். ஸ்டேட் ஆஃப் குஜராத் வெர்சஸ் அகில் குஜராத் அந்த வழக்கில் சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டான்பிட் ஆக்ட்ல இதுதான் சார் விஷயம். இந்த டான்பிட் ஆக்டை பொறுத்தவரையிலையும் ரொம்ப முக்கியமான ஒரு ஆக்ட் இது. இதுல எவ்வளவு விஷயங்கள் டிஸ்கஸ் பண்றாங்க பாருங்க. என்ட்ரி லிஸ்ட சொல்றாங்க 43 44 அண்டர் ஆர்டிகல் 246 கீழே வருது கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவில். லிஸ்ட் 1 ஷெட்யூல் 7 எவ்வளவு விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க பாருங்க. இந்த டான்பிட் ஆக்ட் வந்து சட்டப்படி செல்லும். இவ்வளோ கேஸ் லாஸ் எல்லாத்தையும் பெருஸ் பண்ணி இவ்வளவு விஷயங்களை எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணி கொடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான தீர்ப்பு சார் இது. மிஸ்ஸஸ் பகவதி வெர்சஸ் ஸ்டேட் 2007 PT தினகரன் ஐயா, TPS ஜனார்த்தன ராஜா ஐயா, இந்த 2 நீதிபதிகள் இந்த வழக்கை விசாரித்து இதை தீர்ப்பு கூறியவர் PT தினகரன் நீதியரசர் அவர். இவ்வளவு விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணாங்க. டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் டிக்ளேர் பண்ணாங்க, தமிழக அரசால் இயற்றப்பட்டிருக்கக்கூடிய டான்பிட் ஆக்ட் அரசியலமைப்பு சட்டத்தன்மை உள்ளது, இந்த சட்டம் செல்லும் அப்படின்னு ஒரு அற்புதமான தீர்ப்பு கொடுத்தாங்க. அடுத்து இந்த இவ்வளவு சைட்டேஷன் கொடுத்தது எதுக்காகனா சார், இது டான்பிட் ஆக்டுக்காக மட்டும் கிடையாது, மற்ற எல்லா ஆக்டுக்குமே அது பொருந்தும். ஒரு சட்டம் ஏற்றாங்கன்னா அதனுடைய ஸ்கோப் என்ன, அதனுடைய எஃபெக்ட் என்ன, அதனுடைய ட்ரூ நேச்சர் என்ன, ட்ரூ கேரக்டர் என்ன, இதை பற்றி 1954 இருந்து இன்றைக்கு வரல இருக்கக்கூடிய தீர்ப்புகளை பற்றி நாம டிஸ்கஸ் பண்ணோம். ஓகே, நவ் வி ஆர் மூவிங் ஆன்.
தமிழ்நாடு ப்ராகிபிஷன் ஆஃப் ரேகிங் ஆக்ட். இந்த ஆக்ட் நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த ஆக்ட் நம்ம எடுத்திருக்கோம். இது 2வது ஆக்ட். தமிழ்நாடு ப்ராகிபிஷன் ஆஃப் ரேகிங் ஆக்ட். நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சது ரேகிங் ஏன் வந்துச்சு. பொன் நாவரசு சிதம்பரம் முத்தையா மெடிக்கல் கல்லூரியில அவர் படிச்சிருந்த ஒரு ஸ்டூடெண்ட், சீனியர் ஸ்டூடெண்ட் ஜான் டேவிட், கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில இருக்கக்கூடிய ராஜா முத்தையா மெடிக்கல் காலேஜில் படிச்சுட்டு இருந்த ஒரு ஸ்டூடெண்ட். அவர் பொன் நாவரசு. அவருடைய தகப்பனார் சென்னை பல்கலைக்கழகத்துடைய முன்னாள் துணைவேந்தர் பொன்னுசாமி, உயர்திரு பொன்னுசாமி. அவருடைய ஒரே மகன் பொன் நாவரசு. அவர் ஃபர்ஸ்ட் இயர் மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்காரு. அப்ப சீனியர் ஸ்டூடெண்டா இருக்கக்கூடிய அதே காலேஜில் படித்துக் கொண்டிருந்த ஜான் டேவிட் என்பவர் பொது இடத்துல மற்றும் முன்னாடி ஒரு சீனியர் வந்து ஒரு ஜூனியரை ரேக் பண்ணி உன் ட்ரெஸ் எல்லாம் அவுக்க சொல்றாரு. அது மட்டும் இல்ல, ஜான் டேவிட் தன்னுடைய கால் ஷூவை காட்டி இந்த ஷூ வந்து நாக்கால நக்கணும், தொடணும், நாக்கால சுத்தப்படுத்து, ஸ்ட்ரிப் அந்த லிக் இதை செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு. இதனுடைய உச்சகட்டமாகத்தான் அந்த ஹாஸ்டல்ல தங்கியிருந்த பொன் நாவரச மருத்துவர்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த உபகரணங்களை கொண்டு, எல்லாம் மெடிக்கல் வெப்பன்ஸ் தான், அதெல்லாம் சிசர்ஸ், பொன் நாவரசனுடைய உடலை துண்டு துண்டாக வெட்டி எடுத்து அதை சூட்கேஸ்ல பார்சல் பண்ணி 2-3 சூட்கேஸ்ல பார்சல் பண்ணி அது ஒவ்வொரு இடத்துல வீசிட்டாங்க. இந்த வழக்கு ரொம்ப பிரபலமான வழக்கு. இதை விசாரணை செய்த கடலூர் மாவட்ட செஷன்ஸ் நீதிமன்றம் ஜான் டேவிட்டிற்கு 2 ஆயுள் தண்டனை, இரட்ட ஆயுள் தண்டனை கொடுத்தாங்க. அதை எதிர்த்து உயர் நீதிமன்றத்துக்கு போன பிறகு அந்த கேஸ்ல இருந்து ஜான் டேவிட் விடுதலை செய்யப்பட்டார். பிறகு 10 ஆண்டு காலம் கழித்து அப்பீல் போறாங்க. அப்பீல் போயிட்டு சுப்ரீம் கோர்ட் அதை வந்து உறுதிப்படுத்திட்டாங்க. அதுல எடுத்த டிஃபென்ஸ் என்னன்னா, எல்லாமே சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ் தான். there is no account of eye witnesses இல்ல, அதனால வந்து விடுதலை கேட்கறாங்க. அவ்வளவு பெரிய ஹாஸ்டல், மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்டல், இவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இப்படிப்பட்ட சம்பவத்தை யாருமே நேர்ல பார்க்கல. எல்லாமே சூழ்நிலை சாட்சியம் தான். ஜான் டேவிட் அந்த ஹாஸ்டல் இருந்திருக்காரு. இந்த டைமிங்குள்ள பொன் நாவரசு அந்த ஹாஸ்டல் ரூம் போயிருக்காரு. அதன் பிறகு இவ்வளவு நேரம் கழிச்சு ஜான் டேவிட் அந்த ஹாஸ்டல் இருந்து வெளியில வந்திருக்காரு. வருகின்ற பொழுது கையில சூட்கேஸ் இருந்திருக்கு. இதையெல்லாம் பார்த்திருக்காங்க. சூழ்நிலைகள்லாம் வந்து செயின் ஆஃப் லிங்க் இருக்குது. சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ் பொறுத்தவரை வீக் பீஸ் ஆஃப் பாயிண்ட் தான் அது. அந்த எவிடன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு வீக்கஸ்ட் எவிடன்ஸ் தான். இருந்தாலும் கூட செயின் ஆஃப் லிங்க் இருக்குதுன்னு சொன்னா கண்டிப்பா அந்த எவிடன்ஸ் வந்து ஷால் பி பிலீவபிள் அப்படின்ட்டு சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டு, அது மட்டும் இல்ல செக்ஷன் 8 வந்து அதுல பாக்குறேன். அண்டர் செக்ஷன் 8 ஆஃப் தி இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு சம்பவம் நடக்குதுன்னு சொன்னா அதுக்கு ப்ரிப்பரேஷன் இருக்குதா அப்படின்னு பாக்குறாங்க. அந்த சம்பவம் நடப்பதற்கு முன்பாக என்ன நடந்தது, சம்பவம் நடந்த பிறகு என்ன நடந்தது, ஒரு சம்பவம் நடப்பதற்கு முன்பாக என்ன நிகழ்வு, ஒரு சம்பவம் நடந்த பிறகு என்ன நிகழ்வு. ஒரு மனுஷன் வந்து தப்பு செய்யறதுக்கு முன்னாடி எப்படி இருப்பான், ஒரு வீட்டுல திருட போறான்னா அதுக்கு முன்னாடி என்னென்ன வேலைகள்லாம் செய்வான். ஒண்ணு ப்ரிப்பரேஷன் இருக்கணும். 2வது அவன் அதுக்கான நோட்டம் விடுவான். சைக்கிளையோ நடந்தோ போயிட்டோ நோட்டம் விட்டுட்டு. 3வது திருடிட்ட பிறகு அவனுடைய உடம்பு எவ்வளவு ஒரு பதபதைக்கும், படபடப்பு ஏற்படும், அதை மறைக்கிறதுக்கு என்னென்ன பண்ணுவான், எப்படி எல்லாம் நடந்துக்குவான். இதான் வந்து செக்ஷன் 8 ஆஃப் தி இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் சொல்றேன். சர் ஜேம்ஸ் ஸ்டீபன் அவ்வளவு அற்புதமா எழுதியிருக்காரு. செக்ஷன் 8 இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் 1872 வந்த ஆக்ட். 1872 முதல்ல வந்த ஆக்ட் எதுனா இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் தான். அதன் பிறகுதான் வந்து கான்ட்ராக்ட் ஆக்ட் எல்லாம் வந்தது. அதை பேஸ் பண்ணி இந்த சம்பவத்துக்கு பிறகு சம்பவத்துக்கு முன்னாடி இவர் எப்படி நடந்துக்கிறார் சொல்லி செக்ஷன் 8 வச்சு டிசைட் பண்ணாங்க. அது மட்டும் இல்ல, இந்த நடந்த சம்பவம் வந்து ஒரு மருத்துவ கல்லூரியில படிக்கிற இடத்துல ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ல நடந்திருக்கு. ஆக படிக்கின்ற இடத்துல படிக்கிற மாணவர்களுக்கு அங்க உயிருக்கு உத்தரவாதம் இல்லை, பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கும் பட்சத்தில் எதிர்கால மாணவர்கள் எப்படி வந்து கல்வி நிலையத்தை நம்பி வந்து ஹாஸ்டல்ல தங்கி படிக்க முடியும், பெற்றோர்கள் தான் எப்படி வந்து குழந்தைகளை வந்து நிம்மதியாக ஹாஸ்டல்ல தங்கி படிக்க வைத்து விட்டு வீட்டுல நிம்மதியாக இருக்க முடியும். இந்த சூழ்நிலைகள்லாம் கருத்தில் கொண்டுதான் உச்ச நீதிமன்றம் ஜான் டேவிட்டுக்கு
இரட்ட ஆயுள் தண்டனை கீழமை நீதிமன்றம் விசாரணை நீதிமன்றமாக்கிய கடலூர் செஷன்ஸ் கோர்ட் வழங்கிய இரட்ட ஆயுள் தண்டனையை உறுதிப்படுத்தினார். இதுதான் இந்த ரேகிங் ஆக்ட் வருவதற்கான வரலாற்று பின்னணி. ஏன்னா இதுல மிக முக்கியமான செக்ஷன்ஸ் மட்டும் நம்ம பார்த்தோம். ஏன்னா ஏற்கனவே இந்த ஆக்ட் எடுத்தாச்சு. நான் டான்பிட் ஆக்டுக்கு ஏன் இவ்வளவு ஜட்ஜ்மெண்ட் சொன்னேன்னு சொன்னா, அந்த ஜட்ஜ்மெண்ட்ஸ் எல்லாம் டான்பிட் ஆக்டுக்கு மட்டும் பொருந்துவது கிடையாது, எல்லா ஆக்டுக்குமே பொருந்தும். ஆனால் தான் டான்பிட் ஆக்டுக்கு மட்டும் நான் இவ்வளவு நேரத்தை எடுத்துக்கணும். அடுத்தது இந்த தமிழ்நாடு ப்ராகிபிஷன் ஆஃப் ரேகிங் ஆக்ட் 1987. இந்த 1987 பார்த்தீங்கன்னா இதுல நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க. ரைட், சரிங்க. இதுல எந்த செக்ஷன்ல சார் கேஸ் போடுவாங்க? ஒரு ஜெனரல் கொஸ்டின். நார்மலா போலீஸ் ஸ்டேஷன்ல கேஸ் போடுறாங்கன்னு சொன்னா எந்த செக்ஷன்ல கேஸ் போடுவாங்க? செக்ஷன் 4ல தான் இதுல கேஸ் போடுவாங்க. செக்ஷன் 4க்கும் செக்ஷன் 5க்கும் அப்படி என்னதான் வித்தியாசம் இருக்கு? செக்ஷன் 5க்கும் செக்ஷன் 6க்கும் என்னதான் வித்தியாசம் இருக்கு? செக்ஷன் 6க்கும் செக்ஷன் 7க்கும் என்னதான் வித்தியாசம் இருக்கிறது? இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்த ரேகிங் ஆக்டை பொறுத்தவரை, ரேகிங்னா என்ன? செய்யக்கூடாத ஒரு செயலை வந்து ஒரு சீனியர் ஸ்டூடெண்ட் ஒரு ஜூனியர் ஸ்டூடெண்ட் கிட்ட நியூ காமர்ஸா வருவாங்க, அப்பதான் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனுக்கு. இந்த வார்த்தைகள்லாம் நீங்க பேசணும் சொல்லணும்னு சொல்லுவாங்க. இப்படி எல்லாம் செய்யக்கூடிய செய்கையெல்லாம் நீங்க செய்யணும்னு சொல்லுவாங்க. அல்லது காது கிட்ட வந்து விசில் அடிப்பான், சத்தமா விசில் அடிப்பாங்க. அல்லது அவங்கள உடல் ரீதியாக மன ரீதியாக தொந்தரவு செய்யறது. அது மட்டுமல்ல, இவர் இங்க ரேக் பண்ணிட்டு கொஞ்சம் தூரத்துல வேற ஒரு ஸ்டூடெண்ட் இருப்பாங்க, ஒரு குரூப் ஆஃப் சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ். இவர் இங்க இருந்து அங்க சொல்லுவாரு, இந்த ஜூனியர் இப்பதான் வந்திருக்கான், அவனை நாங்க ரேக் பண்ணிட்டோம், இவனை அனுப்புறேன், நீங்க விடாதீங்க அப்படின்னு சொல்லி ப்ரொபகேட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பண்றது எல்லாமே வந்து ரேகிங் தான் சார். ஏனென்று சொன்னால் இவ்வாறு செய்வது தடை செய்ய வேண்டும். அந்த நோக்கத்தில் தான் இந்த சட்டத்தையே கொண்டு வராங்க. செக்ஷன் 4 படி அவருக்கு பனிஷ்மெண்ட் தருவாங்க. செக்ஷன் 4ல என்னென்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதோ அத செக்ஷன் 3ல வந்து ரேகிங்கே பண்ணக்கூடாதுன்னு இன்ஸ்டிடியூஷன்ல சொல்லியிருக்காங்க. செக்ஷன் 2 வந்து டிஃபைனிங் செக்ஷன், உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான், அதுல ஒன்றும் மாற்றமே கிடையாது. அவ்வாறு இருக்கும் பட்சத்தில் செக்ஷன் 3 படி யாரும் ரேகிங் பண்ணக்கூடாதுன்னு தெளிவா சொல்லிட்டாங்க. சொல்லப்பட்ட பிறகு இவர் ரேகிங் பண்றாருன்னு சொன்னா செக்ஷன் 4 படி அவரை பனிஷ் பண்ணணும். சரிங்க, செக்ஷன் 5 படி செக்ஷன் 4ல வந்து அவரை பனிஷ் பண்ணிட்டாங்க. பனிஷ் பண்ணிட்ட பிறகு அவரை கல்லூரி நிர்வாகம் அல்லது அந்த கல்வி நிறுவனங்கள் அவரை தொடர்ந்து அதே காலேஜில் நீங்க படிக்கலாம் அப்படின்னு சொல்ல முடியுமா? செக்ஷன் 4ல வந்து அவருடைய அஃபென்ஸ் வந்து ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா செக்ஷன் 5 படி அந்த ஸ்டூடெண்ட் என்ன பண்ணும், அந்த கல்வி நிறுவனத்திலிருந்து நீக்கி விடுவார்கள், டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க. அது மட்டும் கிடையாது. சரிங்க, ஃபைல டிஸ்மிஸ் பண்ணிட்டா அவருக்கு என்னங்க, ஒரு மேண்டேட்டரி ப்ரொவிஷன் ஒன்று அதில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த ப்ரொவிஷன்ல என்ன சொல்றாங்கன்னா, அவ்வாறு டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க, டிசி கீழ்ச்சி கையில கொடுத்துட்டாங்க. அவர் அந்த டிரான்ஸ்பர் சர்டிபிகேட்டை எடுத்துட்டு போயிட்டு வேற ஏதாவது ஒரு கல்வி நிறுவனத்தில் சேர முடியுமா என்று சொல்லி பார்த்தால் கண்டிப்பாக வேற எந்த கல்வி நிறுவனத்திலும் சேரவே முடியாது, சேர்ந்து கல்வி பயில முடியாது. இதான் செக்ஷன் 5. செக்ஷன் 6ல சொல்றாங்க, சரிங்க, அவர் வந்து செக்ஷன் 4 படி அவர் மேல விசாரணை நடக்குது. விசாரணை ஓரளவு தெரிய வருது, இவர் வந்து இந்த மாதிரி தப்பு பண்ணியிருக்கான்னு தெரிய வருது. தெரிய வந்த பிறகு அவரை நீக்குவதற்கு பதிலாக ஒரு சஸ்பெண்ட் பண்றாங்க, தற்காலிகமா நீக்கி வைக்கிறாங்க. டிசி கீழ்ச்சி கொடுத்தல ஒரு சஸ்பென்ஷன், ஒரு 1 வீக்கோ 15 டேஸோ அல்லது 1 மந்தோ நீங்க ரேக் பண்ணது வந்து தெரிய வந்ததுனால விசாரணைகளை தெரிய வருது, அதனால உங்களை வந்து கல்வி நிறுவனத்தில் தற்காலிகமா நான் நீங்க நீக்கி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி செக்ஷன் 6ல ஒரு உத்தரவு போடலாம் அந்த கல்வி நிறுவனம். சரிங்க, செக்ஷன் 4 படி ஒருத்தர் விசாரணை பண்றாங்க, விசாரிக்கிறாங்க, எல்லாமே தெரிய வருது.
செக்ஷன் 4ல என்ன தண்டனை கொடுப்பாங்க? 2 வருஷம் சிறை தண்டனை, 10,000 ரூபாய் வரையும் ஃபைன் போட முடியும். ஒரு ஸ்டூடெண்டா இருக்கிறாருன்னா 2 வருஷம் ஜெயில், 10,000 ரூபாய் ஃபைன் போட முடியும். அவ்வாறு இருக்கும் பட்சத்தில் விசாரணை பண்றாங்க. விசாரணை தெரிய வருது. தெரிய வந்த பிறகு இது சம்பந்தமாக அந்த கல்வி நிறுவனம் போலீஸுக்கு தகவலே சொல்லலை. போலீஸுக்கு இவங்க ரிப்போர்ட் கொடுக்கவே இல்லை. அப்ப அந்த கல்வி நிறுவனத்தை என்ன செய்யலாம்? அப்ப அந்த கல்வி நிறுவனத்துடைய சேர்பர்சன் யாரோ அவர், அல்லது அந்த கல்வி நிறுவனத்துடைய கரஸ்பாண்டன்ட் யாரோ அவர், அல்லது அந்த கல்வி நிறுவனத்துடைய பிரின்சிபல் யாரோ, அல்லது 10th 12th இருக்கும் பட்சத்தில் அந்த கல்வி நிறுவனத்தினுடைய ஹெட் மாஸ்டர் அல்லது ஹெட் மிஸ்ட்ரஸ், இவங்க எல்லாமே அந்த குற்றத்துக்கு உடந்தையாக இருந்தார்கள் என்று சொல்லி சட்டம் கருதும். law can be presumed that deemed abetment, அவங்க அபட்டர் 109ல நம்ம என்ன பண்ணுவோம்? கொண்டு வரோம். இதான் செக்ஷன் 7. இதுல இதுல ரூல் எல்லாம் இருக்கு. அந்த ரூல்ல ஒரு கல்வி நிறுவனத்துல ஒருத்தர் ரேகிங் பண்ணிட்டார், ஒரு சீனியர் வந்து ஒரு ஜூனியரை ரேகிங் பண்ணிட்டார். இது சம்பந்தமான அந்த பாதிக்கப்பட்ட அந்த ஜூனியர் போயிட்டு கல்வி நிறுவனத்துல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டார். கல்வி நிறுவனத்துல ரிப்போர்ட் கொடுத்த பிறகு அந்த நிறுவனத்துடைய பிரின்சிபாலோ அல்லது ஹெட் மாஸ்டரோ இல்ல கரஸ்பாண்டன்ட்டோ விசாரிக்கிறாங்க. விசாரிச்சு அதுல உண்மைன்னு தெரிய வந்த பிறகு சரி, பாதிக்கப்பட்டவர் எவ்வளவு நாள்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்னா 3 தினங்களுக்குள், ரேகிங் செய்யப்பட்டு 3 தினங்களுக்குள் அவர் புகார் கொடுக்கணும் அந்த கல்வி நிறுவனத்தை. இது ரூல்ல சொல்றாங்க. சரிங்க, அந்த புகாரை பெற்றுக்கொண்ட கல்வி நிறுவனத்துடைய தலைவர் என்ன செய்யணும்? 72 மணி நேரத்துக்குள்ள அந்த புகாரை விசாரிக்கணும். அப்படி 72 மணி நேரத்துல புகாரை விசாரிச்சுட்டார். ஒரு ரேகிங் நடந்து 3 நாள்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். பாதிக்கப்பட்டவர் 3 நாள்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தணும் அந்த ஹெட் மாஸ்டர் கிட்ட. அந்த கம்ப்ளைண்ட்டை பெற்றுக்கொண்ட அந்த ஹெட் மாஸ்டர் என்ன பண்ணணும்? 72 மணி நேரத்துல அந்த கம்ப்ளைண்ட் அடிப்படையில் விசாரணை பண்ணிடணும். அந்த சீனியர் கூப்பிட்டு எல்லாரும் கூப்பிட்டு விசாரிச்சு நீங்க ரேக் பண்ணீங்களா இல்லையா அப்படின்னு விசாரிச்சணும். அப்படி விசாரணையில உண்மைதான் தெரிய வந்த பிறகு அந்த கல்வி நிறுவனத்துடைய தலைவர் 24 மணி நேரத்துக்குள்ள he shall be informed to the police. அந்த பாதிக்கப்பட்ட மாணவன் கொடுத்த புகார், அந்த புகாரின் அடிப்படையில் விசாரிச்சு அந்த விசாரணையில அவுட்கம் என்ன வந்திருக்கோ அந்த ரிப்போர்ட், இது ரெண்டையும் சேர்த்து 24 மணி நேரத்துக்குள்ளாக காவல்துறையிடம் அந்த நிறுவனத்தினுடைய கல்வி நிறுவனத்துடைய தலைவர் ஒப்படைக்க வேண்டும். இது எல்லாம் செய்யலை. அப்ப என்ன சார் பண்ணுவாங்க? இது எல்லாம் ஒரு மேனேஜ்மெண்ட் செய்ய தவறினால் அந்த மேனேஜ்மெண்ட், that management is liable for deemed abetment is equal to under section 4. செக்ஷன் 7 படி இந்த வேலையெல்லாம் செய்யணும். ரூல்ல சொல்லியிருக்காங்க, ரேகிங் ரூல்ஸ்ல. அந்த ரூல்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, பாதிக்கப்பட்ட ஒரு ஸ்டூடெண்ட் 3 நாள்ல வந்து அந்த கல்வி நிறுவனத்துல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். அந்த கம்ப்ளைண்ட்டை பெற்றுக்கொண்ட அந்த கல்வி நிறுவனம் 72 மணி நேரத்துக்குள்ளாக விசாரிக்க வேண்டும். அந்த 72 மணி நேரத்துக்குள்ள விசாரித்த பிறகு விசாரணையின் முடிவில் அந்த மாணவர் தவறு செய்துள்ளார் என்று நம்புவதற்கு காரணம் இருக்கும் பட்சத்தில், இந்த நம்புவதற்கு காரணம் என்று சொன்னால் has reason to believe அப்படின்ற ஒரு வார்த்தை அண்டர் செக்ஷன் 26 ஆஃப் தி இந்தியன் பீனல் கோட்ல சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி ரேகிங் நடந்திருக்குன்னு நம்புறதுக்கு காரணம் இருக்கு, உண்மைதான் தெரிஞ்சு போச்சு. அப்ப அந்த கல்வி நிறுவனம் என்ன பண்ணும்? 24 மணி நேரத்துல போலீஸ்க்கு ரிப்போர்ட் கொடுக்கணும். அப்படி ரிப்போர்ட் கொடுக்காம விட்டுட்டாங்கன்னா அவங்க தான் டீம்டு அபெட்மெண்ட், அவங்க தான் டீம்டு அபெட்டர். அந்த கல்வி நிறுவனத்துடைய சேர்பர்சனோ கரஸ்பாண்டன்ட்டோ அல்லது ஹெட் மாஸ்டரோ, இவர்களும் இந்த குற்றத்திற்கு உடந்தையாக இருந்தார்கள் என்று சொல்லி சட்டம் கருதும். எனவே அந்த கல்வி நிறுவனத்துக்கு இந்த ரேகிங் ஆக்ட்ல செக்ஷன் 4ல என்ன தண்டனை சொல்லியிருக்காங்களோ 2 ஆண்டு காலம் சிறை தண்டனை, அதோடு மட்டுமின்றி 10,000 ரூபாய் ஃபைன் போடும். இதே சிறை தண்டனை 2 ஆண்டு காலம் பிளஸ் 10,000 ரூபாய் ஃபைன் அந்த எஜுகேஷன் மேனேஜ்மெண்ட் மீது வழக்கு தொடுக்க முடியும், அவர்களையும் தண்டிக்கலாம் செக்ஷன் 4 படி. இதுதான் சார் தமிழ்நாடு ப்ராகிபிஷன் ஆஃப் ரேகிங் ஆக்ட். ஏன்னா இதுல செக்ஷன் 2ல என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா, ரேகிங்னா என்ன சார் சொல்லியிருக்காங்க? டிஸ்பிளே ஆஃப் நாய்ஸ் இருக்கணும், disorderly conduct doing any act இருக்கணும், which causes likely to cause physical harm இருக்கணும், raise apprehension ஒரு பயத்தை உண்டாக்க இருக்கணும், or fear or shame இல்ல embarrassment, இது எல்லாமே ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு நடந்திருக்கும். எந்த இடத்துல?
இன் எனி எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் அண்ட் இன்க்ளூட்ஸ். இது மட்டும் கிடையாது, வேற எது வருது பாருங்க இந்த டிஃபைனிங் செக்ஷன்ல. டீசிங், அவனை அலைகழிக்கிறேன்னு சொன்னா அது ரேகிங். அபியூசிங், தவறா பயன்படுத்துறேன்னு சொன்னா ரேகிங். பிளேயிங் பிராக்டிக்கல் ஜோக்ஸ், தப்பான ஜோக்ஸ் சொல்லி சிரிக்கிறாங்கன்னா அதுவும் ரேகிங். காசிங் ஹர்ட், அவனை பிடிச்சி கீழே தள்ளி விடுறான், கீழே விழுந்து கை கால் சிராய்ப்பு ஏற்பட்டு போச்சு, அதுவும் ரேகிங் தான். அது மட்டுமல்ல, ஆஸ்கிங் த ஸ்டூடெண்ட்ஸ் டு டூ எனி ஆக்ட் ஆர் பெர்ஃபார்ம் சம்திங் which such a student will not in the ordinary course willingly do. ஒரு மாணவன் தான் விருப்பப்பட்டு யதார்த்தமாக அவர் என்ன செய்கிறாரோ அதை செய்வதற்கு மாறாக, ஐ மீன் அவர் என்ன செய்யக்கூடாதோ, நார்மலா ஒரு ஸ்டூடெண்ட் வந்து எந்த விஷயங்களை செய்யக்கூடாதோ அந்த விஷயங்களை செய்ய சொல்றது. கீழே படுத்து நீங்க வந்து நீச்சல் அடி, கீழே படுத்து உன் நாக்கால கீழே இருக்கிற மண்ணை வந்து நீ நாக்கால தொட்டு நக்கு அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. செய்யக்கூடாத ஒரு செயலை செய்ய சொல்லுது, இதுவும் ரேகிங் தான். இதுல முக்கியமானது எதுன்னா செக்ஷன் 4 பனிஷ்மெண்ட் 2 வருஷம் 10,000 ரூபாய் ஃபைன். செக்ஷன் 5 டிஸ்மிஸ், அந்த ஸ்டூடெண்ட்டை டிஸ்மிஸ் பண்ணலாம் கல்வி நிறுவனத்துல இருந்து. செக்ஷன் 6 அந்த ஸ்டூடெண்ட்டை வந்து சஸ்பென்ஷன் பண்ணி வைக்கலாம். செக்ஷன் 7 டீம்டு அபட்மெண்ட், கல்வி நிறுவனம் வந்து கரெக்டா வந்து பாதிக்கப்பட்ட 3 நாள்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டான், அதை அந்த கம்ப்ளைண்ட்டை வாங்கின அந்த கல்வி நிறுவனம் 72 மணி நேரத்துல விசாரிச்சிடணும். விசாரணை உண்மைன்னு தெரிய வந்துச்சுன்னா 24 மணி நேரத்துல, அடுத்த 24 மணி நேரத்துல போலீஸுக்கு ரிப்போர்ட் கொடுக்கணும். இதையெல்லாம் செய்ய தவறிட்டாங்க அந்த நிறுவனம் சொன்னா, அந்த கல்வி நிறுவனம் என்று சொன்னால், அந்த கல்வி நிறுவனத்துக்கும் செக்ஷன் 4 சொல்லப்பட்ட தண்டனை பொருந்தும். அதாவது 2 ஆண்டு காலம் சிறை தண்டனை பிளஸ் அதோட இணைந்து 10,000 ரூபாய் ஃபைன் will be imposed. அடுத்த ஆக்ட் சார், இதுக்கு முன்னாடி இந்த டான்பிட் ஆக்ட்ல ஒரு சில ஏபிபிக்கு மற்ற இதர எக்ஸாம்ல எல்லாம் திரும்ப திரும்ப கேட்கப்பட்ட கேள்வி, அது எந்த செக்ஷன், அதை இந்த டான்பிட் ஆக்ட்ல சொல்லாம விட்டுட்டேன். அதை கொஞ்சம் குறிச்சிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஏபிபி எக்ஸாம் எழுத போறவங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த டான்பிட் ஆக்ட்ல திரும்ப திரும்ப கேட்கப்பட்ட கேள்விகள் 2011 ஏபிபி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க, 2013 இதே கேள்வி திரும்ப கேட்டிருக்காங்க. இந்த கேள்வி அப்படியே தமிழ்லயே படிச்சிடறேன் சார், இங்கிலீஷ்ல படிக்கிறத விட இங்கிலீஷ்ல படிச்சிடறேன். ரைட். வாட் ஆர் த பவர்ஸ் ஆஃப் த ஸ்பெஷல் கோர்ட் ரிகார்டிங் attachment of the properties under the Tamil Nadu Protection of Interest of Depositors in Financial Establishment Act 1997. தமிழ்நாடு நிதி நிறுவனங்களில் வைப்புத் தொகை செலுத்தியோர்களது நலம் காக்கும் சட்டம் 1997 கீழ் சொத்துக்களை பற்றுகை செய்கையில் தனி நீதிமன்றங்களின் ஆற்றல்கள் என்ன, தனி நீதிமன்றத்தினுடைய அதிகாரம் என்ன அப்படின்ட்டு 2013 கேட்டிருக்காங்க. இதே கேள்வியை 2011 வித்தியாசமா கேட்டிருக்காங்க. இந்த டான்பிட் ஆக்ட் படி தனி நீதிமன்றத்தின் அதிகாரங்களாகிய பற்றுகை, விற்பனை, தொகை மீட்டல், பகிர்ந்தளித்தல், அட்டாச்மெண்ட், சேல், ரியலைசேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் செக்ஷன் 7ல தான் இதை பற்றி சொல்லியிருக்காங்க. அதனால செக்ஷன் 7 வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்பெஷல் கோர்ட் வந்து செக்ஷன் 6ல வந்து ஸ்பெஷல் கோர்ட் வந்து கான்ஸ்டிடியூட் பண்றாங்க, செக்ஷன் 7ல தான் அந்த ஸ்பெஷல் கோர்ட்டுடைய பவர். இந்த கேள்வி வந்து 2011 கேட்டிருக்காங்க, 2013 கேட்டிருக்காங்க. அதை குறிச்சிங்க, நோட் இட் டவுன். அதற்கு அடுத்தது சார் 2012 ஏபிபில அட்டாச்மெண்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் ஆன் டிஃபால்ட் ஆஃப் ரிட்டர்ன் ஆஃப் டெபாசிட்ஸ் செக்ஷன் 3 கேட்டிருக்காங்க. கேள்வியை படிச்சிடுறேன். இந்த டான்பிட் பாதுகாப்பு விதியில சொத்துக்களை பறிமுதல் செய்தல், அதற்குரிய இன்கிரீடியன்ஸ் என்ன, அதுக்குரிய தேவைகள் என்ன, அதுக்குரிய ரெக்யர்மெண்ட்ஸ் என்ன, what are the requirements to attach properties under the TANPIT Act? Section 3, Section 4 ரொம்ப முக்கியம். Section 4 வந்து competent authority DRO ஒருவர். Section 3 பாத்தீங்கன்னா attachment of properties on default of return of deposits. டெபாசிட் பண்ணவங்களுக்கு வந்து அந்த தொகையை வந்து திருப்பி கொடுக்கலாம் அல்லது அந்த தொகைக்குரிய வட்டியை திருப்பி கொடுக்கலாம் அட்டாச் பண்ணுவாங்க. செக்ஷன் 4 பாத்தீங்கன்னா அப்படி அட்டாச் பண்ற இந்த விஷயங்கள்லாம் செய்யறது யாரு? காம்பீட்டன்ட் அத்தாரிட்டி டிஆர்ஓ. இந்த கேள்வியை 2012 ஏபிபி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க சார். அதற்கு அடுத்தது செக்ஷன் 8 கேட்டிருக்காங்க. பற்றுகை செய்யல
வேற ஒருத்தங்க பேர்ல வச்சிருக்காங்க. செக்ஷன் 8, செக்ஷன் 9, செக்ஷன் 10 இதை கேட்டிருக்காங்க சார். அவ்வளவுதான் டான்பிட் ஆக்ட்ல முக்கியமானது. அடுத்தது ரேகிங் ஆக்ட்ல 2011 கேட்பட்ட கேள்வி செக்ஷன் 5 கேட்டிருக்காங்க. டிஸ்மிசல் ஆஃப் ஸ்டூடெண்ட் கேட்டிருக்காங்க. பகடிவதை தடுப்பு சட்டம் 1997 கீழ் கல்வி நிறுவனம் ஒன்றில் பயிலும் மாணவரை எப்பொழுது கல்வி நிறுவனத்திலிருந்து இடைநீக்கம் மற்றும் நிரந்தர நீக்கம் செய்ய முடியும்? When can a student studying from an educational institution be suspended and dismissed under the Tamil Nadu Prohibition of Ragging Act 1997? Section 5 கேட்டிருக்காங்க dismissal of student. Section 6 கேட்டிருக்காங்க suspension of a student. 2011 APP exam. அதுக்கு அடுத்து 2012 கேட்டிருக்காங்க ரேகிங்னா என்ன, பகடிவதை என்பதை வரையறுக்கவும். அடுத்தது ஒரு நிறுவனத்தின் தலைவருக்கு இது சம்பந்தமான அதிகாரங்கள் என்ன? Define ragging. State what are the powers of the head of the institution under the Tamil Nadu Prohibition of Ragging Act 1997. அதாவது செக்ஷன் 2 வந்து டிஃபைனிங் செக்ஷன், செக்ஷன் 5 வந்து டிஸ்மிசல் ஆஃப் ஸ்டூடெண்ட், செக்ஷன் 6 பாத்தீங்கன்னா சஸ்பென்ஷன் ஆஃப் எ ஸ்டூடெண்ட். அதை கேட்டிருக்காங்க சார். அதுக்கு அடுத்தது 2013 ஏபிபி எக்ஸாம்ல தமிழ்நாடு பகடிவதை தடுப்பு சட்டத்தின் நோக்கங்கள் யாவை? Explain the objects of the தமிழ்நாடு Prohibition of Ragging Act 1997. இதான் அந்த ஜான் டேவிட் அந்த விஷயத்தை சொல்றாங்க. 1996 நவம்பர் மாசம் 6ஆம் தேதி 1996 நவம்பர் மாசம் 1996 நவம்பர் 6ஆம் தேதி பொன் அவர்ஸ் கொலை செய்யப்படுகிறார். 1998 மார்ச் 11ஆம் தேதி அவர் கடலூர் செஷன்ஸ் கோர்ட் வந்து ரெட்ட ஆயுள் தண்டனை கொடுக்குறாங்க. அதன் பிறகு அக்டோபர் மாசம் 8ஆம் தேதி 2001 அக்டோபர் 8 2001 மெட்ராஸ் ஹைகோர்ட் விடுதலை பண்றாங்க. அதன் பிறகு ஏப்ரல் 2011 ஜான் டேவிட்டுக்கு கன்ஃபார்ம் பண்றாங்க. ஏன்னா இது ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க 2013. அப்ப இந்த 3 டேட்டு கொஞ்சம் நினைவா எழுதினா நல்லா இருக்கும். 96 நவம்பர் 6 பொன் அவரசு கொலை. 1996 நவம்பர் 6 வந்து பொன் அவரசு படுகொலை. மார்ச் 11 98 வந்து அவருக்கு ரெட்ட ஆயுள் தண்டனை ஜான் டேவிட்டுக்கு. அக்டோபர் 8 2001 மெட்ராஸ் ஹைகோர்ட் அவர் வந்து விடுதலை பண்றாங்க. ஏப்ரல் மாசம் 2011 ஜான் டேவிட்டுக்கு சுப்ரீம் கோர்ட் கன்ஃபார்ம் பண்ணாங்க. இது ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க சார். அவ்வளவுதான் இந்த ரேகிங் ஆக்ட்ல ஏபிபி எக்ஸாம்ல கேட்ட கேள்வி. அடுத்த ஆக்ட், அடுத்த ஒரு ஆக்ட் தமிழ்நாடு பிரைவேட் கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட். தமிழ்நாடு பிரைவேட் கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ரெகுலேஷன் ஆக்ட் 1997. பாருங்க இந்த 3 ஆக்டுமே அதான் 97 வந்துருக்கு. ரைட். தமிழ்நாடு பிரைவேட் கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ரெகுலேஷன் ஆக்ட் 1997. இந்த ஆக்ட்ல சார் இது 14ஆம் தேதி பிப்ரவரி மாசம் 14/2/1997 வந்த ஆக்ட். இதுல நார்மலா இந்த சட்டம் வந்து இந்த சட்டத்தினுடைய பெயர் வந்து தமிழ்நாடு தனியார் மருத்துவமனைகள் அமைப்பது ஒழுங்குபடுத்தல் சட்டம். இது இந்த சட்டம் 14/2/1997 வந்த சட்டம். நார்மலா தெரிஞ்சதுதான். இந்த சட்டத்தை வந்து தமிழ்நாடு பிரைவேட் கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ரெகுலேஷன் ஆக்ட் 1997 என்று அழைக்க வேண்டும். இதனுடைய எக்ஸ்டென்ட் பார்த்தீங்கன்னா ஹோல் ஆஃப் தி தமிழ்நாடு, தமிழகம் முழுவதும் பொருந்தும். இது கமென்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் ஃப்ரம் 14th February 1997. ரைட். செக்ஷன் 2A பார்த்தீங்கன்னா டிஃபைனிங் செக்ஷன் சொல்லியிருக்காங்க. அண்டர் செக்ஷன் 2A அத்தாரிட்டினா என்னன்னு சொல்லியிருக்காங்க. செக்ஷன் 2B வந்து கவர்மெண்ட்னா என்னன்னு சொல்றாங்க. செக்ஷன் கவர்மெண்ட்னா தமிழ்நாடு தான் உங்களுக்கு தெரியும். ரைட். செக்ஷன் 2C அதுல இன்க்ளூட் ஜெனரல் ஹாஸ்பிட்டல், மெட்டர்னிட்டி ஹாஸ்பிட்டல் ஆர் டிஸ்பென்சரி. இந்த 3மே இதனுள் அடங்கும். செக்ஷன் 2C கிளாஸ் 1 பார்த்தோம் நாம ஜெனரல் ஹாஸ்பிட்டல், மெட்டர்னிட்டி ஹாஸ்பிட்டல், டிஸ்பென்சரி இது 3மே அடங்கும்னு சொல்லி பார்த்திருக்கோம்.
அண்டர் செக்ஷன் 2C சப் கிளாஸ் 2 சொல்றாங்க, இன்ஸ்டிடியூஷன் ஆர் சென்டர் வாட் எவர் நேம், அது என்ன பேர் இருந்தாலும் பரவாயில்ல, வாட் எவர் நேம் கால்டு, அது என்ன பேர், எந்த பெயர் சொல்லி அழைத்தாலும், வேர் பிசிக்கலி ஆர் மென்டலி சிக், உடல் ரீதியாகவோ அல்லது மன ரீதியாகவோ ஒருவர் பாதிக்கப்பட்டிருக்கும் பட்சத்தில், ஆர் இன்ஜூர்டு ஆர் இன்ஃபார்ம் பர்சன் இருப்பாங்க பாருங்க, அந்த இன்ஃபார்ம் பர்சன் உடல்நிலை முடியாதவங்க இஸ் அட்மிட்டட் எய்தர் அஸ் இன் இன்பேஷண்ட் ஆர் அவுட் பேஷண்ட் ஆர் ட்ரீட்மெண்ட் வித் ஆர் வித்அவுட் எய்ட் ஆஃப் ஆபரேட்டிவ் ப்ரொசீஜர்ஸ். இதுல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு உள்நோயாளியாகவோ அல்லது புற நோயாளியாகவோ அவருக்கு அறுவை சிகிச்சை செய்தோ அல்லது செய்யாமலோ ஒருவர் உடல் ரீதியாக அல்லது மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கிறார் அல்லது காயப்பட்டிருக்கிறார், அந்த நபர் எந்த பெயரை சொல்லி அழைத்துக் கொண்டிருந்தாலும் அந்த ஹாஸ்பிட்டலோ அல்லது மெட்டர்னிட்டி ஹாஸ்பிட்டலோ அல்லது டிஸ்பென்சரியோ அங்க வந்து சிகிச்சை எடுத்துக்கிறாங்க. இது எல்லாமே இன்ஸ்டிடியூஷன் தான் இதுல அடங்கும். இந்த 2C சப்கிளாஸ் C பாத்தீங்கன்னா, இந்த கிளினிக் கேட்டரிங் டு ரேடியாலஜிக்கல், பயாலஜிக்கல் ஆர் அதர் டயக்னாஸ்டிக்ஸ் ஆர் இன்வெஸ்டிகேட்டிவ் services with the aid of laboratory, other medical equipments, இது வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்கலாம், அட்மினிஸ்டர் பண்ணிருக்கலாம் அல்லது மெயின்டைன் பண்ணிக்கலாம் by a person or a body of person, whether incorporated or not. Incorporated means registered. பதிவு செய்யப்பட்டிருக்கலாம் அல்லது பதிவு செய்யப்படாமல் இருக்கலாம். இது போன்ற ஒரு கிளினிக்கை வந்து ஆரம்பித்தோ அல்லது அதை நிர்வாகம் பண்ணியோ அல்லது அதை பராமரித்தோ ஒரு நபரோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்களாலோ பராமரிக்கப்பட்டிருக்கின்ற அவை பதிவு செய்திருக்கலாம் அல்லது பதிவு செய்யாமல் இருக்கலாம். இவங்க என்னன்னா, இந்த சிடி ஸ்கேன், எக்ஸ்ரே இதெல்லாம் எடுக்கிறாங்க பாருங்க, லேப் எல்லாம் வச்சு டெஸ்ட் பண்றாங்க பாருங்க, அவர்களை பற்றி சொல்கிறது அண்டர் செக்ஷன் 2C கிளாஸ் 3. செக்ஷன் 3 இதுல என்ன சொல்றாங்கன்னா, ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் பிரைவேட் கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ். இதை பதிவு செய்து, நான் பிரைவேட்டா ஒரு வந்து ஹாஸ்பிட்டல் ஆரம்பிக்கிறேன், எம்பிபிஎஸ் முடிச்சிருக்கேன். எம்பிபிஎஸ் முடிச்சிருக்கேன்னா என்ன அர்த்தம்? 1956 இந்தியன் மெடிக்கல் கவுன்சில் ஆக்ட் இருக்கு. இந்தியன் மெடிக்கல் கவுன்சில் ஆக்ட் 1956. அதே இந்தியன் மெடிக்கல் கவுன்சில் ஆக்ட் 1956 வந்து அதை பற்றி சொல்றாங்க. தமிழ்நாடு மெடிக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் 1914 ஒன்று இருக்கு. தமிழ்நாடு மெடிக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் 1914. நீங்க ஒரு அங்கீகரிக்கப்பட்ட இந்திய மெடிக்கல் கவுன்சில் சட்டம் 1956 அங்கீகரிக்கப்பட்ட ஒரு யூனிவர்சிட்டியோ அல்லது ஒரு மருத்துவக் கல்லூரியில படித்து பட்டம் பெற்ற நீங்க 1914ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட தமிழ்நாடு மெடிக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் படி நீங்கள் ஒரு மெடிக்கல் முடிச்சிருக்கிறீங்க, எம்பிபிஎஸ் முடிச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கண்டிப்பாக பதிவு செய்திருக்க வேண்டும். ஒரு எம்சிஓபி கேஸ் சார், அந்த கேஸ்ல வந்து நெய்வேலியில ஒருத்தர் வந்து ஆக்சிடென்ட் ஆயிட்டாரு. அவர் கை கால் மிகவும் செயலிழந்து போச்சு. அந்த அளவுக்கு மேஜர் ஆக்சிடென்ட், ஹி வாஸ் மெட்டன் மேஜர் ஆக்சிடென்ட். அவர் எம்பிபிஎஸ் முடிச்சிருக்காரு, ரஷ்யாவில் முடிச்சிருந்தாரு. எம்சிஓபி கோர்ட்ல போட்டு 50 கோடி ரூபாய் நஷ்டீடு கேட்டது. அப்ப பாத்தீங்கன்னா அதுல இன்சூரன்ஸ் கம்பெனி கவுன்சில் என்ன பண்றாரு, ஒரு டிஃபென்ஸ் எடுத்தார். அவர் வந்து எம்பிபிஎஸ் படிச்சிருக்காருன்னா அதை பத்தி எதுவும் சொல்லலைங்க. அவர் டாக்டர் தொழில் செய்யறதுக்கு வந்து மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா ஆக்ட் படி அவர் வந்து இந்தியாவில் பதிவு பண்ணில்லைங்களே. ஹவு கேன் ஐ ட்ரீட் ஹிம் ஆஸ் ஏ டாக்டர் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டார். நான் அவர் எப்படி டாக்டரை வந்து ஏற்றுக்கொள்ள முடியும்? அது ஒரு பெரிய மேஜர் கொஸ்டின். அப்பதான் வெளிநாட்டில் படித்து மருத்துவராக படித்திருந்தாலும் கூட இந்தியாவில் வந்து அது முறையாக பதிவு செய்திருக்கணும். தமிழ்நாட்டில் இருக்கிறான்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு மெடிக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் 1914 படி அவற்றை பதிவு செய்திருக்க வேண்டும். அப்பதான் ஒரு டாக்டர், அப்பதான் அவர் வந்து தமிழ்நாட்டில் மருத்துவ தொழில் செய்ய முடியும். ரைட் சார். அண்டர் செக்ஷன் 3 என்ன சொல்றேன், ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் பிரைவேட் கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ். ஒரு பிரைவேட்டான ஒரு கிளினிக் ஆரம்பிக்கிறேன்னு சொன்னா அதை பதிவு செய்யணும். சரிங்க சார், எப்போ பதிவு செய்யணும் ஒரு கேள்வி. Within 3 months from the date of commencement of this act,
இந்த சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டதிலிருந்து 3 மாதங்களுக்குள்ளாக நீங்கள் பதிவு செய்திருக்க வேண்டும். தனியா ஒரு கிளினிக் வச்சு நடத்துறீங்கன்னா நீங்க பதிவு பண்ணி ஆகணும். இதுல ப்ரொவைட் தட் இது என்ன சொல்றாங்கன்னா 3 மாசத்துல வந்து கண்டிப்பா இந்த சட்டம் வந்து 3 மாசத்துக்குள்ள நீங்க பதிவு பண்ணிக்கணும். இது மேண்டட்டரியா இல்ல டைரக்டரியா ஒரு கேள்வி. ஐ மீன் மேண்டட்டரினா ஷால் கண்டிப்பாக செய்ய வேண்டும், சட்டப்படி செய்ய வேண்டும். டைரக்டரினா மே பிரிஷம் ஷால் பிரிஷம்னு நம்ம படிச்சிருக்கோம். அதேதான் இங்க. இது கண்டிப்பாக பதிவு செய்ய வேண்டும் ப்ரொவைட்ல சொல்றாங்க. வரமுறையாக. provided further that மேலும் வரமுறையாக 4 months whichever is earlier 4 மாசம் இதுல எது முதல்ல வருதோ அதுக்குள்ள நீங்க பதிவு பண்ணுங்க. இதான் செக்ஷன் 3. செக்ஷன் 3ல சப்செக்ஷன் 1 பார்த்துட்டோம். அதுல ப்ரொவைட் பார்த்துட்டோம். ப்ரொவைடட் ஃபர்தர் தட்டும் அதையும் பார்த்துட்டோம். 3 மாசத்துக்குள்ள பதிவு பண்ணணும். ப்ரொவைட் ஃபர்தர் தட்ல சொல்றாங்க 4 மாசத்துக்குள்ள பண்ணுங்க. அதுல எது வந்து முன்னாடி வருதோ அதை பார்த்துக்கோங்க. அண்டர் செக்ஷன் 3 சப்செக்ஷன் 2ல சொல்றாங்க இதுக்கு ஃபீஸ் என்ன சார்? ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் 5000 ரூபாய் பணம் கட்டணும். ருபீஸ் 5000 நாட் எக்ஸீடிங் 5000 5000 ரூபாய்க்கு மிகாமல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கட்டணும், பதிவு கட்டணும். சர்டிஃபிகேட் வாங்கணும் இல்லைங்களா? தனியா நான் எம்பிபிஎஸ் முடிச்சிருக்கேன், தனியா கிளினிக் நடத்த போறேன், அதனால நாங்க பதிவு பண்றோங்க அப்படின்னு சொன்னார்னா அதிகபட்சம் 5000 ரூபாய் வரலையும் அவர் என்ன பண்ணலாம்? ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கட்டணும். 5000 ரூபாய்க்கு மேல போகக்கூடாது. நாட் எக்ஸீடிங் 5000 ருபீஸ். இதான் அண்டர் செக்ஷன் 3 சப்செக்ஷன் 2ல சொல்றேன். அண்டர் செக்ஷன் 3 சப்செக்ஷன் 3ல சொல்றாங்க அத்தாரிட்டி இஸ் இஃப் சாட்டிஸ்ஃபைஸ் ஒன்லி ஷால் பி ரெஜிஸ்டர்ட். இவர் பதிவு பண்றதுக்கு கொடுக்குறாரு. அப்ப அத்தாரிட்டி இருக்காங்க, மாநில அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட அத்தாரிட்டி, அங்கதான் பதிவு பண்ணணும். இதுக்குன்னு தனி அமைச்சகமும் இருக்குது, சுகாதாரத்துறை அமைச்சகம். அப்ப பதிவு பண்றப்ப அந்த அத்தாரிட்டி வந்து பரவாயில்ல, இவர் வந்து ஒரு கிளினிக் இவர் வந்து முறையா முடிச்சிருக்காரு, அது நம்ப தகுந்தது, ஓகே. இவர் இதுக்கான ஒரு இடம் வச்சிருக்காரு, ஓகே. அந்த இடத்துல வந்து போதுமான அளவுக்கு கட்டிட வசதி இருக்கிறது, சரிங்க. அந்த கட்டிடத்தில் பேஷண்ட்கள் வந்து இன்பேஷண்டா அவுட் பேஷண்டா தங்குவதற்கு போவதற்கு இட வசதிகள் சரியா இருக்கிறது. இவர் வந்து ஃபயர் சர்வீஸ்ல இருந்து என்ஓசி வாங்கி வச்சிருக்காரு, நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வந்து தீயணைப்பு துறையிலிருந்து வாங்கியிருக்காரு, போலீஸ்ல இருந்து வாங்கியிருக்காரு, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல இருந்து வாங்கியிருக்காரு, தண்ணி வரி எல்லாமே டாக்ஸ் எல்லாம் கரெக்டா கட்டியிருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த அத்தாரிட்டி திருப்தி அடைந்தால் நீங்க தனியா பிரைவேட் கிளினிக் வச்சு நடத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி பர்மிட் பண்ணிடுவாங்க. அண்டர் செக்ஷன் 3 சப்செக்ஷன் 3 படி அந்த அத்தாரிட்டி வந்து என்ன பண்ணுவாங்க? ஷால் பி ரெஜிஸ்டர்ட். அப்பதான் பதிவு பண்ணி உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பாங்க. செக்ஷன் 4 சர்டிபிகேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன். இந்த சர்டிபிகேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் பாத்தீங்கன்னா நீங்க பதிவு செய்யப்பட்ட 5000 ரூபாய் பணம் கட்டி நீங்க பதிவு பண்ணிட்டீங்க. பதிவு பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு சர்டிபிகேட் கொடுப்பாங்க. அப்ப ரீசன்ஸ் டு பி ரெக்கார்டட் இன் ரைட்டிங், இந்த காரணங்களுக்காக தான் நீங்கள் வந்து இந்த கிளினிக் நீங்க நடத்தலாம் அப்படின்னு சொல்லி, இந்த காரணங்களுக்காக உங்களுக்கு நாங்க சர்டிபிகேட் இஷ்யூ பண்ணணும்னு சொல்லி அந்த ரீசன்ஸ் எல்லாம் ஷால் பி ரெக்கார்டட், அதையெல்லாம் பதிவு செய்து கொள்ள வேண்டும். அந்த ரீசன்ஸ் டு பி ரெக்கார்டட் அப்படின்னு சொன்னாவே இதே கோர்ட்ல அந்த ரீசன்ஸ் வந்து ரெக்கார்ட் பண்றாங்கன்னா அது என்னன்னு சொல்லுவோம் நம்ம? ஸ்பீக்கிங் ஆர்டர். அண்டர் செக்ஷன் 111 ஆஃப் சிஆர்பிசில சொல்றாங்க ஸ்பீக்கிங் ஆர்டர். அதான் ரீசன்ஸ் டு பி ரெக்கார்டட். அரிதிலும் அரிதான வழக்கு, எனவே உங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுக்குறேன். பச்சான் சிங் கேஸ் நான் படிச்சிருப்போம். அப்ப அரிதிலும் அரிதான வழக்கு என்பதை ஒரு செஷன்ஸ் நீதிபதி அந்த காரணங்களை குறிப்பிட வேண்டும். ஒருவருக்கு தூக்கு தண்டனை கொடுக்கும் பட்சத்தில் அந்த தூக்கு தண்டனை கொடுப்பதற்கான ஸ்பெஷல் ரீசன்ஸ் ஆர் டு பி ரெக்கார்டட் பை தி கோர்ட் ஆஃப் செஷன். அதுதான் ஸ்பீக்கிங் ஆர்டர். ஒரு தீர்ப்பு எழுத்துப்பூர்வமா கொடுக்குறாங்கன்னா அது ஸ்பீக்கிங் ஆர்டர். அல்லது ஒருத்தருக்கு 3 வருஷம் தண்டனை கொடுக்கணும், ஆனா மேஜிஸ்ட்ரேட் நினைக்கிறாரு சரி இவருக்கு ஒரு 3 மாசம் வரையிலும் தண்டனை கொடுத்தோம் அப்படின்னு நினைக்கிறாருன்னா அந்த 3 மாசத்து வந்து தண்டனை ஏன் கொடுத்தோம்? சட்டத்துல 3 வருஷம் வரையும் தண்டனை கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க, ஆனா நம்ம இந்த அக்யூஸ்ட் 3 மாசம் தான் கொடுக்குறோம். அப்ப அந்த 3 மாசம் தான் நம்ம தண்டனை ஏன் கொடுக்குறேன்னு சொன்னா அதுக்கான காரணத்தை கண்டிப்பாக குறிப்பிட வேண்டும். அந்த ரீசன்ஸ் ஆர் டு பி ரெக்கார்டட் பை தி கன்சர்ன்ட் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட். If the punishment is to be given by that magistrate is lesser. அதே போலதான் இங்க சொல்றாங்க இந்த பிரைவேட் கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ரெகுலேஷன் ஆக்ட் 1997ல அண்டர் செக்ஷன் 4ல சர்டிபிகேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுக்கறப்ப ரீசன்ஸ் டு பி ரெக்கார்டட் இன் ரைட்டிங். சர்டிபிகேட் கொடுக்குறேன்னு சொன்னா இந்த காரணங்களுக்கு கொடுக்குறேன், அப்படி இல்ல சர்டிபிகேட் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி உங்க அப்ளிகேஷன் மனு வந்து நிராகரிக்கப்படுகிறது என்று சொன்னாலும் அதையும் எழுத்துப்பூர்வமா தான் கொடுக்கணும். ரிஜெக்ட் அப்ளிகேஷன் ஆர் ரெஜிஸ்ட்ரேஷன் அதையும் எழுத்துப்பூர்வமா கொடுக்கணும். அடுத்த பாயிண்ட், அந்த சர்டிபிகேட் எவ்வளவு நாள் வரையும் செல்லும் பாத்தீங்கன்னா 5 வருஷம் வரையும் செல்லும். ஒரு சர்டிபிகேட் 5 வருஷம் வரையும் செல்லும்.
அதன் பிறகு அதை ரினியூவல் பண்ணிக்கலாம். அடுத்தது ஒருவேளை செக்ஷன் 5ல சொல்றாங்க சர்டிபிகேட் வந்து தொலைஞ்சு போச்சு, இல்ல சர்டிபிகேட் டேமேஜ் ஆகி போச்சு, இல்ல சர்டிபிகேட் வந்து மெட்டிலேட்டட் ஆகி போச்சு, இல்ல டெஸ்ட்ராய்டு ஆகி போச்சு. இது போன்ற நேரங்கள்ல என்ன சார் செய்யலாம்? புதுசா சர்டிபிகேட் நாம அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். இந்த 4 விஷயங்கள் தான் செக்ஷன் 4ல சொல்றாங்க. செக்ஷன் 4ல வந்து 4 விஷயங்களை தெளிவா சொல்றாங்க. நம்ம அப்ளை பண்றோம்னா செக்ஷன் 3 சப்செக்ஷன் 2ல சொல்லப்பட்டபடி 5000 ரூபாய் வரலி நம்ம பணம் கட்டணும் பதிவு செய்யறதுக்கு, பிரைவேட்டா ஒரு கிளினிக் ஆரம்பிக்கிறோம். செக்ஷன் 4ல அப்படி 5000 ரூபாய் வரலி நம்ம பணம் கட்டியிருக்கோம். முறையா எல்லா டாக்குமெண்ட்ஸும் கொண்டு போய் ஒப்படைக்கிறோம். அந்த அத்தாரிட்டி அதை பரிசீலனை பண்ணி நமக்கு சர்டிபிகேட் கொடுக்குறாங்கன்னா அதுக்கான காரணத்தை ரெக்கார்ட் பண்ணணும். நம்ம எல்லா அப்ளிகேஷன் கொடுத்தோம், நம்ம அப்ளிகேஷன் பெருஸ் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து நாங்க சர்டிபிகேட் இஷ்யூ பண்ண முடியாதுங்க, நீங்க கிளினிக் வச்சு நடத்துறதுக்கு நாங்க அனுமதிக்க முடியாது, உங்க மனு வந்து நிராகரிக்கிறோம் அப்படின்னு சொன்னாலும் அதையும் அந்த ரீசனையும் நாம ரெக்கார்ட் பண்ணணும். அது மட்டும் இல்ல அந்த சர்டிபிகேட்டுக்கான வேலிடிட்டி பாத்தீங்கன்னா 5 வருஷம் வரையும் செல்லும். 5 வருஷம் முடிஞ்சிட்டா ரினியூவல் பண்ணிக்கலாம். சர்டிபிகேட் தொலைஞ்சு போனாலும், டேமேஜ் ஆனாலும், டெஸ்ட்ராய் ஆனாலும் சரி, மெட்டிலேட் ஆனாலும் சரி, நம்ம புதுசா அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். நவ் வி ஆர் மூவிங் ஆன் அண்டர் செக்ஷன் 5. ஒரு சர்டிபிகேட் ஒரு டாக்டர் வச்சு நடத்துறாரு. அப்ப அந்த கிளினிக் மேல நிறைய கம்ப்ளைண்ட் வருது. இவர் வந்து பிரைவேட் கிளினிக் என்ற பொருளை இந்த மாதிரிலாம் பண்றாரு அப்படின்னு சொல்லி நிறைய கருக்கலைப்பு பண்றாருங்க சட்டவிரோதமா. குழந்தைகளை வந்து ஆணா பெண்ணான்னு பார்த்து சொல்றாருங்க. அது மட்டும் இல்ல கிட்னி திருடுறாருங்க. இப்படி ஏதோ சில காரணங்கள், பில்டிங் சரியில்லைங்க, ட்ரீட்மெண்ட் நல்லா இல்லைங்க, காலாவதியான மாத்திரை மருந்து எல்லாம் கொடுக்குறாருங்க அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு காரணங்களை அதிகப்படியான மருந்துக்கு விலைக்கு விற்கிறாருங்க, அதிகப்படியான சார்ஜ் பண்றாருங்க அவரு அப்படின்னு சொல்லி ஏதாவது கம்ப்ளைண்ட் வரும் பட்சத்தில் அந்த கம்ப்ளைண்ட் சம்பந்தமாக செக்ஷன் 5 படி அந்த சர்டிபிகேட்டை சஸ்பெண்ட் பண்ணி வைப்பாங்க. கிளினிக் நடத்தாதீங்க அப்படி எல்லாம் கேன்சல் பண்ணிடுவாங்க. அந்த ரெஜிஸ்ட்ரேஷனை கேன்சல் பண்ணலாம் புகார் வரும் பட்சத்தில். அல்லது அந்த அத்தாரிட்டி தானாகவே முன் வந்தும் அந்த பிரைவேட் கிளினிக்கு சர்டிபிகேட் இஷ்யூ பண்ணிடுவாங்க. அந்த சர்டிபிகேட்டை ரத்து பண்ணலாம் அல்லது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கலாம், இடைநீக்கம் செய்யலாம், சஸ்பென்ஷன் பண்ணலாம். இது வந்து ஆன் அண்ட் அப்ளிகேஷன். யாராவது மொட்டை பெட்டிஷன் போட்டாலோ இல்ல பெட்டிஷன் போட்டாலோ அது சம்பந்தமா செய்யலாம். இல்ல சூ மோட்டாவும் நம்ம அந்த கம்ப்ளைண்ட் எடுத்துக்கணும். இந்த அத்தாரிட்டி இந்த சூ மோட்டோன்னு வந்த உடனே அண்டர் செக்ஷன் 190 சப்செக்ஷன் 1 கிளாஸ் ஏ, கிளாஸ் பி, கிளாஸ் சி உங்களுக்கு ஞாபகம் வரணும். சிஆர்பிசில அண்டர் செக்ஷன் 191 சப்செக்ஷன் 1 கிளாஸ் ஏ, கிளாஸ் பி, கிளாஸ் சி. கிளாஸ் ஏ வந்து பிரைவேட் கம்ப்ளைண்ட்டுக்கு டேக்கிங் காக்னிசன்ஸ், கிளாஸ் பி வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட்டுக்கு டேக்கிங் காக்னிசன்ஸ். கிளாஸ் சில பார்த்தீங்கன்னா சூமோட்டோ, ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் சூமோட்டோ எடுக்கலாம். ஒரு உயர் நீதிமன்ற நீதிபதியோ அல்லது உச்ச நீதிமன்ற நீதிபதிகளோ ஒரு வழக்கை சூமோட்டோ எடுப்பதை போன்று ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டும் ஒரு சூமோட்டோ ஒரு கேஸை எடுக்க முடியும். அதை சொல்ற செக்ஷன் தான் சிஆர்பிசில அண்டர் செக்ஷன் 190 சப்செக்ஷன் 1 கிளாஸ் ஏ, கிளாஸ் பி, கிளாஸ் சில சொல்றாங்க. ஆகவே ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் சூமோட்டோ எடுக்க முடியும்னு சொன்னா அண்டர் செக்ஷன் 191 சப்செக்ஷன் 1 கிளாஸ் சி படி சூமோட்டோ எடுக்கலாம், மறக்கக்கூடாது. அதே போல தான் இங்க இந்த தமிழ்நாடு பிரைவேட் கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் ரெகுலேஷன் ஆக்ட் 1997 சொல்றாங்க செக்ஷன் 5 படி சஸ்பென்ஷன் பண்ணலாம். அந்த டாக்டர் வந்து நீங்க கிளினிக் நடத்தா உங்க பேர்ல கம்ப்ளைண்ட் வந்திருக்குன்னு சொல்லலாம். அல்லது இந்த அத்தாரிட்டியை நேரடியா போய் பார்வையிட்டு தானாகவே கையில் எடுத்து அந்த சஸ்பென்ஷன் ஆர்டரை பாஸ் பண்ணலாம். இதுதான் செக்ஷன் 5. செக்ஷன் 6 பாத்தீங்கன்னா இன்ஸ்பெக்ஷன் அல்லது இன்கொயரி. அந்த பில்டிங் சம்பந்தமா இருக்கலாம், லேப் சம்பந்தமாக இருக்கலாம், அல்லது எக்யூப்மெண்ட் சம்பந்தமாகவும் இருக்கலாம். செக்ஷன் 6ல சொல்றாங்க இந்த அத்தாரிட்டி தான் வந்து சர்டிபிகேட் இஷ்யூ பண்ணுவாங்க. மெடிக்கல் கவுன்சில், அந்த மெடிக்கல் கவுன்சில் அத்தாரிட்டி அதுல குறிப்பிட்ட நபர்கள் இருப்பாங்க. அதுக்கு சேர்பர்சன்ஸ் மெம்பர் எல்லாம் இருக்காங்க. இதெல்லாம் தமிழக அரசு தான் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அந்த அத்தாரிட்டி போயிட்டு நேரடியாக விசாரணை பண்ணி விசாரணை அடிப்படையில் இப்படியெல்லாம் தப்பு நடந்துச்சுன்னா சஸ்பென்ஷன் பண்ணலாம் அல்லது அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட்டை கேன்சல் பண்ணிடலாம். செக்ஷன் 5 படி. செக்ஷன் 6 படி அந்த இன்ஸ்பெக்ஷன் பண்றது பற்றியும் இன்கொயரி பண்றது பற்றியும் சொல்லப்பட்டிருக்கு. திடீர்னு போயிட்டு ஆய்வு செய்யலாம் ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல். திடீர்னு போயிட்டு ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் என்ன பண்ணலாம், இன்கொயரி பண்ணலாம். அது மேல கம்ப்ளைண்ட் இருந்தா அதை பற்றி விசாரணை நடத்தலாம். அது மட்டும் இல்லை, அந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடிய லேப் வந்து சரியா இருக்கா, லேப்ல இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ் உபகரணங்கள்லாம் சரியா இருக்கா, இதையெல்லாம் செக் பண்ணலாம். இதுதான் செக்ஷன் 6.
இதையெல்லாம் பண்ணிட்டு அந்த ஹாஸ்பிட்டல் மேல வந்து பேன் பண்றாங்க, நீங்க நடத்தக்கூடாதுன்னு சொன்னா. அப்ப என்ன பண்ண பாதிக்கப்பட்ட அந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டல் வச்சு நடத்துற டாக்டர் என்ன செய்யலாம்? அப்பீல் போகலாம். இதான் செக்ஷன் 7. செக்ஷன் 7ல அப்பீல் போக முடியும். அப்பீல் நார்மலா பார்த்தா 30 நாள்ல அப்பீல் போகணும். இப்ப டான்பிட் ஆக்ட்ல நம்ம அப்பீல் பார்த்தோம் இல்லைங்களா? செக்ஷன்ல. அதை போல இதுலயும் நாம என்ன பண்ணணும்? அப்பீல் போகணும். எத்தனை நாள்ல அப்பீல் போக முடியும்? அப்பீல் 30 நாள்ல போகணும். நீங்க டான்பிட் ஆக்ட்ல அண்டர் செக்ஷன் 11ல நீங்க அப்பீல் போகணும். அதே போல தமிழ்நாடு பிரைவேட் கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அண்ட் ரெகுலேஷன் ஆக்ட்ல நீங்க அப்பீல் போறீங்கன்னு சொன்னா அண்டர் செக்ஷன் 7 படி அங்க 11ல நீங்க அப்பீல் போறீங்க, இங்க நீங்க 7ல அப்பீல் போறீங்க. அப்பீல் எது விஷயமா போகலாம்? ஒரு கேள்வி. டான்பிட் ஆக்ட்ல நீங்க பாதிக்கப்பட்டவங்க அப்பீல் போறீங்கன்னா செக்ஷன் 11ல போங்க. பிரிவு 11 படி டான்பிட் ஆக்ட்ல 30 நாள் அப்பீல் போகணும் ஹைகோர்ட். இங்க இந்த தமிழ்நாடு பிரைவேட் கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ரெகுலேஷன் ஆக்ட் 1997 இதுல அப்பீல் போனா செக்ஷன் 7 இதுல அப்பீல் போலாம். எந்தெந்த ப்ரொவிஷன்ல நீங்க அப்பீல் போவீங்கன்னா செக்ஷன் 4 சப்செக்ஷன் 2ல ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. நீங்க அப்ளிகேஷன் கொடுக்குறீங்க பிரைவேட் கிளினிக் நடத்த போறேன்னு சொல்லிட்டு. அப்ப வந்து உங்க அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னு சொன்னா நீங்க அண்டர் செக்ஷன் 4 சப்செக்ஷன் 2 ஆஃப் திஸ் ஆக்டின் படி ரிஜெக்ட் பண்ணிட்டா செக்ஷன் 7ல அப்பீல் போகலாம். அதே போல செக்ஷன் 5 சப்செக்ஷன் 2ல சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க இல்ல கேன்சல் பண்ணிட்டாங்க. அப்ப நீங்க எங்க போலாம்? 30 நாள்ல அப்பீல் போகலாம். இல்ல ஒரு டைரக்ஷன் கொடுத்திருக்காங்க, என்கொயரி பண்றாங்க, செக்ஷன் 6 படி என்கொயரி பண்றாங்க. அப்ப அந்த அத்தாரிட்டி ஒரு டைரக்ஷன் கொடுத்துட்டாங்க, அந்த டைரக்ஷனை எதிர்த்தும் அப்பீல் போகலாம். செக்ஷன் 7ல 3 செக்ஷனை மறக்க கூடாது. அண்டர் செக்ஷன் 4 சப்செக்ஷன் 2 நீங்க மனு தாக்கல் பண்றீங்க தனியா ஹாஸ்பிட்டல் நடத்த போறேன்னு சொல்லி, அந்த மனு ரிஜெக்ட் பண்ணிட்டா ரிஜெக்ட் பண்ற ப்ரொவிஷன் தான் அண்டர் செக்ஷன் 4 சப்செக்ஷன் 2. அதை எதிர்த்து செக்ஷன் 7ல அப்பீல் போகலாம். அதை போலவே அண்டர் செக்ஷன் 5 சப்செக்ஷன் 2ல அங்க 4 சப்செக்ஷன் 2 இங்க 5 சப்செக்ஷன் 2 இதுல வந்து உங்களுடைய கிளினிக் வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. உங்க கிளினிக் கொடுக்கப்பட்ட அந்த சர்டிபிகேட்டை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க இல்ல கேன்சல் பண்ணிட்டாங்க செக்ஷன் 5 சப்செக்ஷன் 2 படி. ஆகவே இதை எதிர்த்தும் 30 நாள்ல நம்ம செக்ஷன் 7 படி அப்பீல் போகலாம். அப்பீல் ப்ரொவிஷன் செக்ஷன் 7 ரெண்டு விஷயங்கள் சம்பந்தமா நீங்க அப்பீல் போக முடியும். அண்டர் செக்ஷன் 4 சப்செக்ஷன் 2 ரிஜெக்ட் ஆயிட்டா போகலாம். அண்டர் செக்ஷன் 5 சப்செக்ஷன் 2 சஸ்பெண்ட் இல்ல கேன்சல் ஆயிட்டா போகலாம் உங்க சர்டிபிகேட். மூணாவது ஒரு விஷயம் செக்ஷன் 6 படி திடீர்னு வராங்க இன்ஸ்பெக்ஷன் பண்றாங்க, அப்ப எல்லாம் சரியில்லைன்னு சொல்லிட்டு ஒரு டைரக்ஷன் போடுறாங்க, கடுமையான டைரக்ஷன் போட்டாங்கன்னு வச்சுங்க. நீங்க நான் சொல்ற வழிகாட்டுதல் படி நீங்க நடந்தாதான் நீங்க உங்க ஹாஸ்பிட்டல்ல நடத்த முடியும், இல்ல நடத்த முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு கடுமையான டைரக்ஷன் கொடுத்துட்டாங்க அத்தாரிட்டி. அப்ப அதை எதிர்த்தும் அப்பீல் போகும். 3 சட்ட பிரிவுகள்ல சொல்லப்பட்டிருக்கின்ற விஷயங்களை எதிர்த்து நாம் அப்பீல் போகலாம். அண்டர் செக்ஷன் 4 சப்செக்ஷன் 2 ரிஜெக்ட் ஆனா போகலாம். அண்டர் செக்ஷன் 5 சப்செக்ஷன் 2 சஸ்பெண்ட் அல்லது கேன்சல் ஆனா போகலாம். டைரக்ஷன் அண்டர் செக்ஷன் 6 படி கடுமையான டைரக்ஷன் கொடுத்துட்டாங்கன்னா அதை எதிர்த்தும் அந்த அத்தாரிட்டியால் கொடுக்கப்பட்ட அந்த உத்தரவுகளை வழிகாட்டுதல்களை எதிர்த்தும் செக்ஷன் 7 படி 30 தினங்களுக்குள்ளாக நாம் அப்பீல் போக முடியும். அண்டர் செக்ஷன் 8 சரிங்க, செக்ஷன் 8 படி shall not be less than 5000 ரூபாய் வரையிலும் போட முடியும். அப்படி இல்ல but which may extend to 15,000 reasons recorded by court in judgment. அப்ப கோர்ட்ல கேஸ் போட்டா உங்களுக்கு எவ்வளவு? 5000 ரூபாய். அதையும் மீறி போனா அதிகபட்சம் 15,000 ரூபாய் வரையிலும் ஃபைன் போட முடியும். இத தீர்ப்புல சொல்லியிருக்கணும். reasons recorded by court in judgment then 5 rupees 5,000. செக்ஷன் 9 offenses by company. இது என்னங்க offenses by company? இதுல எங்கங்க கம்பெனி வருதுன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட தனியார் மருத்துவமனைகளை நடத்துவார்கள். அவங்க ஏதேனும் குற்றம் செய்தா அது சம்பந்தமாக விசாரிப்பதுதான் செக்ஷன் 9. செக்ஷன் 10 பாத்தீங்கன்னா காக்னிசன்ஸ். இந்த அத்தாரிட்டி இல்ல அல்லது ஆத்தரைஸ்டு பர்சன். இந்த ஆத்தரைஸ்டு பர்சன் என்று சொன்னாலே செக் கேஸ் எல்லாம் நீங்க நடத்துவீங்க. ஏசி நாராயணன் கேஸ் இல்லாத ஒரு தீர்ப்பே கிடையாது. உச்ச நீதிமன்றத்தால் 1க்கு 2 முறை தீர்ப்பு சொல்லப்பட்ட ஒரு வழக்கு.
ஏசி நாராயணன் கேஸ் ரொம்ப அற்புதமான வெரி எக்ஸலண்ட் ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி. செக் கேஸ் நடத்துறீங்கன்னா, ஏன்னா சில பேர் என்ன பண்ணா பெரிய ஆளுக்காக இவர் வந்து போடுவார், கேஸ் போடுவார். நான் தான் ஆத்தரைஸ்டு பர்சன் அப்படின்னு சொல்லி வருவார். இப்ப ஆத்தரைஸ்டு பர்சன் ஆத்தரைசேஷன் லெட்டர் இருக்கணும். அந்த லெட்டர் வந்து முறையா ரிஜிஸ்டர் பண்ணிருக்கணும். அது முறையா வந்து பத்திரத்துல எழுதிருக்கணும். அது ஜிபிஏ என்று சொல்லக்கூடிய ஜெனரல் பவர் ஆஃப் அட்டார்னி அந்த ஆக்ட் எல்லாம் வந்து அதுல பொருந்தும். ஸ்டாம்ப் ஆக்ட் எல்லாம் அதுல பொருந்தும். நிறைய ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்கு அதுல. ஏசி நாராயணன் கேஸ். நீங்க செக் கேஸ்ல வந்து யாராவது ஒருத்தர் வந்து ஆத்தரைஸ்டு பர்சன் வராருன்னா அது நிறைய இருக்கு. நான் என்ஐ ஆக்ட் எடுக்கிறப்ப அந்த ஜட்ஜ்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுப்பேன், உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதா இருக்கும். ஏன்னா ட்ரையல் நடத்துறப்ப அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேஸ் லாஸ் அது. ரைட். செக்ஷன் 9 வந்து அஃபென்சஸ் பை கம்பெனி. செக்ஷன் 10 வந்து காக்னிசன்ஸ் அத்தாரிட்டி இல்லது ஆத்தரைஸ்டு பர்சன் பேர்ல காக்னிசன்ஸ் எடுக்க முடியும். கொள்தகவு குற்றம். செக்ஷன் 11 பாத்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஆக்ஷன். அதாவது நல்லெண்ணத்துல நாங்க நடவடிக்கை எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா நல்லெண்ணத்தின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைக்கு குற்றத்தன்மை பொருந்தாது. ப்ரொடெக்ஷன் அங்கதான் இருக்குது. இம்யூனிட்டி இங்க இருக்கு. 161 இம்யூனிட்டி அங்க இருக்கு. 71 இம்யூனிட்டி அங்க இருக்கு. அதே போல இங்க இருக்கு 361 இம்யூனிட்டி. கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவில் சொல்றேன். அது ஒன் பை ஒன்னா பிறகு பார்க்கலாம். செக்ஷன் 11 ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஆக்ஷன் டேக்கன் இன் குட் ஃபெய்த். நல்லெண்ணத்தின் அடிப்படையில் ஒரு நடவடிக்கை எடுத்துட்டாங்கன்னு சொன்னா அது இட் கேன் பி பர்டன், மன்னிக்கப்படும். அது வந்து குற்றமே கிடையாது. செக்ஷன் 12 வந்து ஃபர்னிஷிங் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் எக்ஸெட்ரா. எவரி பிரைவேட் கிளினிக்கல் ரிட்டர்ன்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் அதர் இன்ஃபர்மேஷன். நான் தனியா வந்து ஒரு மருத்துவமனை வச்சு நடத்துறேன்னு சொன்னா வருஷத்துக்கு இவ்வளவு பேஷண்ட் வந்தாங்க, இவ்வளவு நாங்க பார்த்திருக்கோம், இவ்வளவு மருந்துகள் விற்பனையா இருக்கு, இவ்வளவு வளவு, இவ்வளவு வரவு, இவ்வளவு செலவு, இது போன்ற இந்த டாக்ஸ் எல்லாம் கட்டியிருக்கேன்னு சொல்லி எல்லா விதமான டீடைல்ஸும் ஃபர்னிஷ் பண்ணும் அத்தாரிட்டி முன்னாடி. ஏன்னா அத்தாரிட்டி தானே லைசன்ஸ் இஷ்யூ பண்றாங்க, அவங்க கிட்ட ஃபர்னிஷ் பண்ணும். செக்ஷன் 13 காம்பிடென்ட் அத்தாரிட்டி டீம்டு டு பி பப்ளிக் சர்வெண்ட். அந்த அத்தாரிட்டியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபரும் பப்ளிக் சர்வெண்ட் தான். பப்ளிக் சர்வெண்ட் என்று சொன்னா அண்டர் செக்ஷன் 21 ஆஃப் தி ஐபிசி உங்களுக்கு நினைவுக்கு வர வேண்டும். சர்வெண்ட் ஆஃப் கவர்மெண்ட், கவர்மெண்ட் சர்வெண்ட் சொல்லக்கூடாது, சர்வெண்ட் ஆஃப் கவர்மெண்ட். அதே போல மெட்ராஸ் யூனிவர்சிட்டின்னு சொல்லக்கூடாது, யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் அப்படிதான் உச்சரிக்கணும். இப்ப சர்வெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் சொன்னா அண்டர் செக்ஷன் 14 ஆஃப் தி இந்தியன் பீனல் கோட். ஐபிசில செக்ஷன் 14ல சொல்றாங்க. செக்ஷன் 21 ஐபிசில சொல்றாங்க பப்ளிக் சர்வெண்ட். அதே தான் இங்க சொல்றாங்க செக்ஷன் 13ல சொல்றாங்க. இந்த காம்பிடென்ட் அத்தாரிட்டி இருக்காங்க, இந்த உரிய அமைப்பு. இந்த அமைப்பு யாருன்னா அரசாங்கம், தமிழக அரசு தான் நியமிக்கும். அதுல இருக்கக்கூடிய சேர்பர்சன்ல இருந்து மெம்பர்ஸ் வரை இவர்கள் எல்லாம் எப்படி ட்ரீட் பண்ண வேண்டும்? டீம்டு டு பி பப்ளிக் சர்வெண்ட். இவரெல்லாம் பொது ஊழியர்கள் என்று கருத வேண்டும். செக்ஷன் 14 பவர் டு மேக் அத ரூல் மேக்கிங் பவர் இன் தி ஹேண்ட்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. விதிகளை ஏற்றக்கூடிய அதிகாரம் தமிழக அரசின் கையில் இருக்கு. செக்ஷன் 15 பவர் டு ரிமூவ் டிஃபிகல்டிஸ். இதுல ஏதேனும் குறைகள் இருக்கும் பட்சத்தில் அவற்றை எல்லாவற்றையும் சரி செய்வாங்க. இதுதான் சார் இந்த ஆக்ட். இந்த ஆக்டை பொறுத்தவரை அப்பீல் பாத்தீங்கன்னா அண்டர் செக்ஷன் 4 சப்செக்ஷன் 2 அல்லது அண்டர் செக்ஷன் 5 சப்செக்ஷன் 2 அல்லது டைரக்ஷன் செக்ஷன் 6 இது மூணை எதிர்த்து செக்ஷன் 7ல அப்பீல் போகலாம். 30 நாள்ல போகணும். செக்ஷன் 3 தான் வந்து சர்டிபிகேட் வந்து இஷ்யூ பண்றாங்க. செக்ஷன் 2ல சொல்றாங்க 5000 பணம் கட்டணும்னு சொல்றாங்க. செக்ஷன் 3ல வந்து அந்த அத்தாரிட்டி என்ன பண்றாங்க? ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. செக்ஷன் 4ல சர்டிபிகேட் இஷ்யூ பண்றாங்க. அதுக்கு ஃபீஸ் பார்த்து அது ஃபீஸ் ஏற்கனவே செக்ஷன் 2ல சொல்லிட்டாங்க. இந்த சர்டிபிகேட் பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் ஒன்ஸ் செல்லும். 5 இயர்ஸ் ஒன்ஸ் வந்து ரினியூல் பண்ணி ஆகணும். சர்டிபிகேட் டேமேஜ் ஆனாலும் இல்ல டெஸ்ட்ராய் ஆனாலும் லாஸ்ட் ஆனாலும் தொலைஞ்சு போனாலும் சரி, நாம இந்த அமைப்பிட்ட மனு கொடுத்து சர்டிபிகேட் புது சர்டிபிகேட் வாங்கிக்கலாம். செக்ஷன் 5 வந்து சஸ்பென்ஷன் இல்ல கேன்சலேஷன், அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். அது ஆன் அண்ட் அப்ளிகேஷனா பண்ணலாம். அப்படிலாம் சூ மட்டும் பண்ணுவாங்க. ஏன்னா பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் வந்து வயலேட் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பா கேன்சல் பண்ணுவாங்க. செக்ஷன் 6 வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணலாம், என்கொயரி பண்ணலாம். செக்ஷன் 7 அப்பீல். செக்ஷன் 8 வந்து 5000 வரலையும் அதிகபட்சம் 15000 வரலையும் ஃபைன் போட முடியும். நீதிமன்றம் தீர்ப்புல சொல்லணும். செக்ஷன் 9 கம்பெனி. செக்ஷன் 10 காக்னிசன்ஸ். செக்ஷன் 11 பாத்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் வந்து ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஆக்ஷன் டேக்கன் இன் குட் ஃபெய்த்ல வந்து எடுத்திருக்காங்கன்னா அது மன்னிக்கப்படும்.